ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. மன அமைதியின் ரகசியத்தில் 2வது அத்தியாயத்தில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம், மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வரோம். மனம் பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸில் செயல்படுது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஐம்புலன்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிக்கிட்டு மனசும் புத்தியும் அதை ஆராய்ச்சி பண்ணுது. ஆராய்ச்சி பண்ணுறதன் மூலமாக ஒரு ஆசை, ஒரு எண்ணம் அல்லது பழைய நினைவுகள் இதெல்லாம் எழுது. இது எல்லாத்தையும் வச்சு மனசும் புத்தியும் ஒரு முடிவுக்கு வருது. அதன்படி அடுத்த செயலில் நாம் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸில் மனம் செயல்படுது. இப்படி செயல்படுற இந்த மனசை அமைதியான நிலைக்கு கொண்டு வர நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு புற சூழ்நிலைகளில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸோ வேலை நேரத்தை போக மற்ற நேரங்களில் நாம் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நாம் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம், என்ன மாதிரியான இடத்துல நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சூஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட மனநிலையை அடுத்து மாற்றி அமைக்கக்கூடிய முதல் படியாக அமையுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நாம் ஸ்பிரிச்சுவல் ட்ராவலில் இருக்கோம். அப்போது ஃப்ரீ டைமில் இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக நம்மளை முன்னேற்றிக்கிறதுக்கான விஷயங்களில் ஈடுபட்டால் நம்ம மனசும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதை விட்டுட்டு நம்ம உலக வாழ்க்கையில் இருக்க ஒருத்தர் கூட நம்ம போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசலாமே அப்படின்னு சொல்லி பேசணும்னா நம்ம மைண்டு கம்ப்ளீட்டாக உலக வாழ்க்கைக்கு இழுத்துட்டு போயிடும் இல்லையா. அப்போது நம்ம என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அந்த ஃப்ரீ டைமில் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா படுத்து கூட தூங்கிடலாம். அப்படி இல்லாட்டி மூவிஸ் கூட பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான மூவிஸ் இல்லை இந்த கதைகள்லாம் கூட நிறைய நல்ல நல்ல கதைகள்லாம் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி கூட டைவர்ட் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். இல்லை இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறதுனா கூட நம்மளுடைய இறைவன் சம்மந்தமாக, இப்போ நான் கிருஷ்ணா அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டா பேஜ் ஃபுல்லாமே கிருஷ்ணாவுடைய ரீல்ஸாக தான் இருக்கும் அப்படியே. ஸோ அப்படியே நம்ம ஸ்க்ரால் பண்ணால் அவங்க கூடவே இருந்த அந்த ஃபீல். ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா இப்படி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே தவிர, அம்மா தான் சொல்லுவாங்க, ஒரு அணை கட்டி இருந்தால் தண்ணி மோதினாட உள்ளே தான் மோதிட்டுருக்குமா. ஆனால் நம்மளுடைய பேசுறது அப்படிங்கிறது அந்த அணையை திறந்து விட்ட மாதிரி, அது வெளியில் போகுது இல்லையா தண்ணி. அந்த மாதிரி நம்ம பேசும்போது நம்ம எண்ணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் சிதறுது. அப்போ நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் பவுண்டரியை விட்டு வெளியில் போகாத அளவுக்கு நாம் பார்த்துக்கணும். இதுதான் புற சூழ்நிலையை செலக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு புற சூழ்நிலையை செலக்ட் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். 2வது என்ன சொன்னாங்கன்னா, புற சூழ்நிலையை நம்ம செலக்ட் பண்ணிட்டாலும் நம்மளுடைய மனம் அங்கே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. ஒரு கோவிலுக்கு போனால் கூட தகாத எண்ணங்கள் வரலாம். அப்போது புற சூழ்நிலை செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் அந்த சூழ்நிலையோடு நம்ம மனசை பொருத்தணும். ஸோ அம்மா பிரம்மச்சாரிங்களோட கதையை சொன்னாங்க. அம்மா கூட டூர் போயிருந்த போதும் அவங்க மனசு அம்மா கூட இருக்க டூரில் பொருந்தலை. அதை விட்டுட்டு அம்மாவை மிஸ் பண்ணுறதுலையே தான் அவங்க மனசு பொருந்தி இருந்ததால் கடைசி வரைக்கும் அவங்க மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்படலை. அப்போது புற சூழ்நிலையை செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயம்னா, அந்த சூழ்நிலையோடு நம்ம மனசை பொறுத்தது செகண்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 3வதாக என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும்னு சொன்னாங்கன்னா, புற சூழ்நிலைகள் மேலே நம்மளுடைய கட்டுப்பாடு இருக்காது. இப்போது ஒரு சில டைமில் புற சூழ்நிலைகள் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் நாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு சில டைமில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் தானாக க்ரியேட் ஆகும். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா. அப்படி நடக்கும்போது, சவாலான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம மனசில் கண்டிப்பாக தகாத எண்ணங்கள் உருவாகிற அளவுக்கு நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த தேவையில்லாத உணர்வுகளை தூண்டி வெளியில் இழுத்துட்டு வர அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கூட நாம் நிதானமாக மனசுக்குள்ளே தகாத எண்ணங்கள் உருவானாலும் அதை வெளியில் விடாமல், வார்த்தைகளாக விடாமல், ஒரு செயலில் ஈடுபடாமல் மனசோடு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கட் பண்ணி தூக்கி போடணும். அப்படி பண்ணுறதால நமக்கும் பிரச்சனை இருக்காது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படாது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இந்த புற சூழ்நிலைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அம்மா ஒரு கதை சொன்னாங்க. ஒரு குடிகார தந்தைக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. மோசமான சூழ்நிலையில் தான் 2 பேருமே வளர்ந்தாங்க. ஒரு மகன் என்ன பண்ணார், தன்னுடைய தந்தையை பார்த்து தன்னுடைய சூழ்நிலையை நொந்துக்கிட்டு அவரை மாதிரியே குற்றங்கள் புரிஞ்சு குடிகாரனாகி அதே மாதிரி வளர்ந்துட்டார். 2வது மகன் தான் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய தந்தையை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு
சரியான விதத்தில் ரொம்ப பாசிட்டிவாக தன்னோட லைஃப்பை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. 2 பேருக்கும் ஒரே தந்தை, ஒரே சூழ்நிலை. ஆனால் அவங்களுடைய மனம் அதை எப்படி பார்த்ததோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையே அமையுது. அப்போது மனசை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்தது பாகவதத்துலேருந்து கிருஷ்ணாவுடைய கதை வருதுன்னு சொன்னால், ஆக்சுவலாக கிருஷ்ணாவுடைய கதை வரல, ஆனால் பாகவதத்துலேருந்து கதை வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மனசு இன்னும் செம்மையாக எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இதை நன்றாக புரிந்து கொள்ளச் செய்யும் கதை ஒன்று ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் உள்ளது. தனது தங்கைக்கு பிறக்கப் போகும் 8வது குழந்தை தனக்கு யமனாய் வாய்க்கும் என்றொரு அசரீரியை மன்னன் கம்சன் கேட்கிறான். உடனே மனக்கோலத்தில் இருந்த தங்கை தேவகியையும் அவளது கணவர் வசுதேவரையும் சிறையில் அடைக்கிறான். தேவகிக்கு குழந்தை பிறந்த உடனே ஈவு இரக்கமின்றி அந்த குழந்தையின் பிஞ்சு கால்களை பிடித்து கல்லில் அடித்து கொன்று விடுகிறான். தேவகி 8வது முறை கருவுற்ற போது அவளுக்கும் வசுதேவருக்கும் பகவான் விஷ்ணுவின் காட்சி கிடைத்தது. அப்பொழுது பகவான், உங்களுக்கு 8வது குழந்தை பிறந்ததும் அதை வசுதேவர் பிருந்தாவனத்துக்கு தூக்கிச் செல்ல வேண்டும். அங்கே பிருந்தாவன தலைவர் நந்தகோபனின் மனைவி யசோதை ஒரு பெண் குழந்தையை ஈன்றிருப்பார். வசுதேவர் தனது குழந்தையை அங்கே வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தையுடன் திரும்பி வர வேண்டும் என்றார். தேவகியின் 8வது குழந்தையாக கண்ணன் அவதரித்ததும் பகவான் கூறியபடியே வசுதேவர் செய்து முடித்தார். தேவகிக்கு 8வது குழந்தை பிறந்த செய்தி கம்சனை எட்டியது. அவன் உடனே சிறைச்சாலைக்கு விரைந்தான். தேவகியின் கைகளில் இருந்து குழந்தையை பறித்து வழக்கம் போல அதன் கால்களை பிடித்து கல்லில் மோத முனைந்தான். அந்த குழந்தை அம்பிகையின் அவதாரமாகிய யோக மாயை என்பதை கம்சன் அறியான். அவன் பிடியிலிருந்து விடுபட்ட குழந்தை கம்சனிடம், உன்னால் என்னை கொல்ல முடியாது. நான் விரும்பினால் உன்னை சுலபமாக கொல்ல முடியும். ஆனால் உன்னை கொல்ல பிறந்தவன் உனது கைகளுக்கு எட்டாத தூரத்தில் பத்திரமாக இருக்கிறான். உன் விதி முடியப் போகிறது என்று கூறி மறைந்தது. சில பண்டிதர்கள் யோகமாயை கம்சனை கொல்லாமல் விட்டதற்கு ஓர் அழகான காரணத்தை சொல்கிறார்கள். தன்னை சரணடைந்தவர்களை காக்கும் கருணை உள்ளம் கொண்டவள் அம்பிகை. சரணடையும் நோக்கத்துடனோ நோக்கமின்றியோ தனது திருவடிகளை எவர் பற்றினாலும் தன்னை அவர் சரணடைந்து விட்டதாக கருதும் பரம கருணாமயி அவள். கொல்லும் நோக்கத்துடன் கம்சன் அவளது திருவடிகளை பற்றினான். எனினும் அவன் தன்னை சரணடைந்ததாக கருதி அம்பிகை அவனை கொல்லவில்லை. இதில் வரும் யோக மாயையைப் போல அம்மாவை போன்ற சான்றோர்கள் பிறரிடமிருந்து தாம் பெறுவது எதுவாக இருப்பினும் ஆக்கப்பூர்வமான செயலிலேயே ஈடுபடுவார்கள். அம்மாவை பொறுத்தவரை அவரது மனது அவருடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் கருவியாகும். அது ஒருபோதும் பழுதாவதோ செயலிழந்து போவதோ இல்லை. அம்மாவிடம் ஓகே, இதோட பார்க்கலாம். அடுத்து இன்னொரு கதைக்கு போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கம்சனுடைய தங்கச்சி தேவகியோட வயிற்றில் பிறக்க போகிற 8வது குழந்தை கம்சனை கொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு அசரீரி கேட்ட உடனே பிறகுற ஒரு குழந்தையும் காலை பிடிச்சி செவுத்துல மோதி கொஞ்சம் கூட பச்சாதாபம் இல்லாமல் கம்சன் கொண்டுக்கிட்டே வருவார். அப்போ 8வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பகவானுடைய தரிசனம் கிடைக்கும். பகவான் வந்துட்டு நந்த கோகுலத்தில் போயிட்டு நந்தகோபருக்கும் யசோதைக்கும் பிறந்த அந்த பெண் குழந்தை இங்கே வச்சுட்டு என்ன அங்கே வச்சுருங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி வச்சுருவாங்க. அதன் பிறகு தான் வந்துட்டு கம்சனுக்கு இந்த செய்தி போகும். போன பிறகு எப்பயும் போல் அந்த குழந்தையை கொல்லலான்னு சொல்லி அவர் அந்த காலை பிடிச்சி போகும்போது அம்பிகையோட உருவமாக மாறி நிற்கும். அந்த பெண் குழந்தை மாறி உன்னை கொல்ல பிறந்தவன் பத்திரமாக வளர்ந்துட்டுருக்கான், உன்னுடைய அழிவு உறுதின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடும் இல்லையா. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கதைக்கும் நம்ம மனசை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அடுத்து வராங்க பாருங்கள். சில பண்டிதர்கள் யோகமாயை கம்சனை கொல்லாமல் விட்டது. ஏன்னா அம்மா தேவியோட அவதாரம் இல்லையா அவங்க யோகமாயை அப்படின்றவங்க. அப்போது அவங்களுடைய காலையே பிடிச்சு செவத்தில் மோதி கொல்றதுக்காக போகிறான் கம்சன். அப்போ அவங்க நினச்சிருந்தா ஒரு செகண்டில் அவனை பஸ்பமாக்கியிருக்கலாம். ஆனால் அவங்க செய்யலை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காரணம் சொல்கிறாங்க.
தன்னை சரணடைகிற நோக்கத்தில் தன்னோட காலை பிடிச்சாலும் சரி, தன்னை கொல்றதுக்கே தன்னோட காலை பிடிச்சாலும் சரி, அம்பிகையோடைய கருணையால், பரம கருணை நிறைந்தவள் அவள். அப்போது அவங்களுடைய கருணையால் அம்பிகை என்ன செய்கிறாங்கன்னா, தன்னை சரணடைஞ்சதாகவே நினச்சி அவனை கொல்லாமல் விடுறாங்க. இது மேலோட்டமாக கேட்க சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நம்ம மனசோடு அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். நம்மளை யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஹார்ஷாக திட்டா கூட நம்மளால் தாங்க முடியாது. ஒன்று பதில் பேசுவோம், இல்லையா நம்ம பதில் பேச முடியல, தப்பு வேண்டாம், நம்ம ஒதுங்கி போனால் கூட நம்ம கண்ணிலேருந்து கண்டிப்பாக தண்ணியாச்சும் வரும். ஒரு வலிக்கும் மனசு. நம்ம எதுவுமே பண்ணலையே, நம்மளை ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு, இல்லையா? ஏதோ ஒரு கோபமோ ஏதோ ஒரு உணர்வு நமக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் தன்னை கொல்றதுக்காக ஒரு குழந்தை உருவத்தில் இருக்கும்போது, பச்சிலம் குழந்தை உருவத்தில் இருக்கும்போது தன்னை கொல்றதுக்காக தன்னோட காலை பிடிச்சி செவுத்தில் மோத போகிறான் கம்சன். ஆனால் தெய்வீக குணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். தன்னை கொல்ல வந்த ஒருத்தனை கூட தன்னை சரணடைஞ்சுதான் நினச்சி, ஏன்னா அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்குது, அவங்க நினச்சானா ஒரு செகண்டில் கம்சனை அழிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பவரில் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதும் அம்பிகை அவனை கொல்லலை, எதுவுமே செய்யலை, அவனை மன்னித்து விட்டுட்டு போகிறாங்க. இந்த குணத்தை எக்ஸாக்டாக சத்குருமார்கள்கிட்ட பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மனம் செம்மையாக இருக்கிறதுடைய உச்சம். இந்த இடத்துல வெளிப்புற சூழ்நிலை அப்படிங்கிறது என்னென்னா, தன்னை கொல்றதுக்காக ஒருத்தன் அவனுடைய முழு முயற்சியை எடுக்கிறான், தன்னை தாக்கவும் வரான். ஆனால் அவங்களுடைய சக்தியால் மட்டும்தான் அவங்க அதிலேருந்து தப்பிச்சு வராங்க. ஆனால் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் கூட அவங்கக்கிட்ட எல்லா பவரும் இருந்தாலும் எதுவுமே பண்ணலை. இப்போ நார்மலாக நம்மளோட மைண்டு பாருங்கள், நம்மளை ஒருத்தர் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா டக்குன்னு அடுத்த ரியாக்ஷன் ஒன்று கோபம் வரும், இல்லை பயம் வரும், இல்லை பதற்றம் வரும், ஏதோ ஒரு விஷயம் உள்ளே ஒரு உணர்வு வருமா? ஆனால் மனசு தன்னோட கண்ட்ரோலில் இருக்கவங்களுக்கு அது எதுவுமே வர்றது கிடையாது. அந்த சூழ்நிலையிலும் அவங்க அந்த மன அமைதியை இழக்காமல் சாதாரணமாக இருக்காங்க. உடனே நீங்கள் யோசிக்கலாம், அவங்க கடவுள், அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு தெரியும், நீங்கள் கிடையாது, நம்ம மைண்ட் அப்படி தானே யோசிக்கும். ஸோ அதனால் அவங்க அமைதியாக இருக்காங்க. நாம் எப்படிப்பா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். இப்போது இதே இடத்துல நம்ம அம்மாவை வச்சு பார்ப்போமா? அம்மா சாதாரணமாக ஹியூமன் பீயிங்காக தான் இருந்தாங்க சின்ன வயசில். அப்போது அம்மாவை கொல்றதுக்கு அம்மாவுடைய அண்ணன் சுபகன் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டில் கதவை அடைச்சிட்டு உள்ளே கொல்ல போகிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் அம்மா கொஞ்சம் கூட பயப்படலை, பதற்றப்படலை, அழலை, இல்லை கோவப்படலை, எதுவுமே பண்ணலை. அமைதியாக அவங்கக்கிட்ட ஒரே விஷயந்தான் கேட்டாங்க, நான் வேணால் மெடிடேஷன் பண்ணட்டுமா, எனக்கு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொடுக்குறீங்களா, என்னை மெடிடேஷன் பண்ண விட்டுருங்க, நான் கண்ணை மூடி அமைதியாக தியானம் பண்ணுறேன். இந்த உடல் இந்த செகண்ட் அழியணும்னு சொல்லிட்டு பகவான் முடிவு பண்ணியிருந்தா அது நடக்கட்டும். ஸோ இறைவனுடைய விருப்பப்படி நடக்கட்டும், நான் மெடிடேஷன் பண்ணிக்கிறேன்னு தான் கேட்டாங்க அம்மா. அதுக்கு கூட அந்த அவங்க அண்ணன் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்களில் ஒருத்தன் என்ன சொன்னான் அப்படின்னா, அப்போது உன்னை கொல்றது கூட உன் இஷ்டத்துக்கு நான் கொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அம்மாவை. அப்போது உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா உன்னை எப்படி கொல்லணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கையில் இருந்த அந்த கத்தி அப்படியே நோக்கிக்கிட்டு அம்மா கிட்ட ஓடி வருவாங்க, குத்துறதுக்காக, அம்மாவோட நெஞ்சிலே குத்துறதுக்காக எய்ம் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அம்மா அந்த செகண்டும் கொஞ்சம் கூட பதற்றப்படவே இல்லை, படாமல் அமைதியாக நின்னாங்க. கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே வந்த பர்சனுக்கு ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலி அப்படியே அங்கேயே விழுந்துருவாங்க. விழுந்த பிறகு அவங்கள கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. அவங்க சீரியஸாக இருக்கும்போது அம்மா அவங்கள போயிட்டு பார்த்து அவங்கக்கிட்ட முழுமையான கருணையோடையும் அன்போடையும் பேசுவாங்க. அப்படி பேசும்போது அந்த மனுஷன் கண்ணில் தண்ணி விட்டு அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுவாங்க. இதுதான் மகான்களுடைய குணம். ஓகேங்களா? அப்போது மனசு தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கவங்களால எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய மனசு ஒரு இம்மி அளவு அந்த அமைதியிலேருந்து வெளியில் வராமல் இருக்க முடியும். ஏன்னா இந்த உடல் நிலையற்றதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், ஆத்மா தான் உண்மைன்னு தெரியும்.
ஸோ இந்த உடல் இந்த நேரத்தில் அழியணும்னு சொல்லிட்டு இறைவன் முடிவு பண்ணியிருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி இறைவனோட முடிவாக இருந்தால் அதை தைரியமாக அந்த மரணத்தை கூட ரொம்ப தைரியமாக முழு மனசோடு ஏற்றுக்கிற அந்த மனநிலை அவங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் தன்னை சுற்றி தாக்க வரவங்களை கூட அவங்க எதிரியாக பார்க்கல, என்னை இப்படி செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் மேலே அவங்களுக்கு ஒரு இம்மியளவு வெறுப்பு கொஞ்சம் கூட தோன்றவே இல்லை. முழுக்க முழுக்க அறியாமையில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க நினச்சாங்க. அப்போது இறைவா இவங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க, இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்கன்னு பிரார்த்தனை தான் பண்ணாங்க. இன்னும் ஒரு படி மேலே அவங்களையே திரும்ப போய் பார்த்து அம்மா அவங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்து அவங்கள வந்துட்டு அந்த கருணையோடு அவங்கள விசாரித்து அம்மா போய் பார்க்குறாங்க அந்த உயிர் போகும்போது அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்த பிறவிங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான பிறவி கிடைச்சிருக்கும். அப்போ மகான்கள் தனக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கூட எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நல்லது தான் செய்கிறாங்க. இந்த பக்தியிலே பார்த்திங்கன்னா பலவிதமான பக்தி இருக்குது. இப்போது பகவான், நான் ஒரு உதாரணத்துக்கு பகவான் எடுத்துக்கணும்னா பகவானை சகோதரனாக பார்க்குறது ஒரு விதமான பக்தி, பகவானை தோழனாக பார்க்குறது ஒரு விதமான பக்தி, பகவானை தன்னோட குழந்தையாகவே பாவிக்கிறது ஒரு விதமான பக்தி, அதே மாதிரி பகவானை தன்னோட தந்தையாக பார்க்குறது ஒரு விதமான பக்தி, பகவானை தன்னுடைய காதலனாக பார்க்குறது ஒரு விதமான பக்தி, பகவானை தன்னுடைய கணவனாக பார்க்குறது ஒரு விதமான பக்தி, பகவானை தன்னுடைய எஜமானனாக பார்க்குறது ஒரு விதமான பக்தி. இதில் இந்த லிஸ்ட்டில் ஒரு பக்தி வருது பாருங்கள், பகவானை தன்னுடைய எதிரியாக பார்க்குறது கூட ஒரு விதமான பக்தி தானம்மா. பகவானை, இறைவனை, சத்குருமார்களை எதிரியாக நினச்சி ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா கூட அதையுமே அவங்க ஏற்றுக்கிறாங்க. என்ன ஏதோ ஒரு விதத்தில் என்ன நினைக்கிறான் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ கிருஷ்ணா சொல்லுவார், உங்கள் மனசில் யார் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடி முன்னாடி போயின்னா அவங்க மனசில் யார் இருக்காங்கன்னு சொல்லி தெரியும். அப்படி போய் பார்க்கும்போது கிருஷ்ணரை போய் நிற்க சொல்லுவாங்க. அவர் நிற்கும்போது சகுனி தெரிவார். எல்லாரும் நீ வந்துட்டு மாயாஜலம் பண்ணுறீங்க கிருஷ்ணா, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது நிஜமாலுமே என் மனசில் இருக்கிற சகுனி தான் ஃபஸ்ட்டு இருக்கான்னு சொல்லுவார். ஏன்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய பக்தர்கள் கூட ஒரு சில செகண்ட்ஸில் என்னை மறந்துடுறாங்க ஒரு சில தருணங்களில், ஆனால் சகுனி என்னை எப்பயுமே மறக்கிறதே கிடையாது. சதா சர்வகாலம் அந்த கிருஷ்ணனை எப்படி அழிக்கலான்னு சொல்லி பிளான் போட்டபடியே இருக்கான். ஸோ என்னை எந்நேரமும் நினைக்கிறதால அவன் தான் என் மனசில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு நிறைஞ்சிருக்கான்னு சொல்லி கிருஷ்ணா சொல்லுவார். அப்போது இறைவனை எதிரியாக பார்க்கறது கூட பார்த்திங்கன்னா ஒரு பாவம். அப்போது மகான்களும் இறைவனும் பார்த்திங்கன்னா தன்னை எதிரியாக நினைக்கிறவங்களுக்கு கூட அருள் புரிகிறாங்க, அவங்க நல்லது தான் செய்கிறாங்க. ஓகேங்களா? கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் சிசுபாலன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கிருப்பார். கிருஷ்ணரை பற்றி அவ்வளோ தப்பாக பேசுவார், எதிரியாகவே நினைப்பார், நிறைய கெடுதல் செய்வார். ஆனால் கிருஷ்ணர் அவருக்கு முக்தி தான் கொடுப்பார். கடைசியாக தன்னுடைய சுதர்சன சக்கரத்தாலேயே அவருக்கு கொள்வார். எப்பேற்பட்ட பாக்கியம் அது, அவருக்கு முக்தியும் கொடுப்பார். நம்ம அம்மாவை எடுத்துக்கோங்க. அம்மாவுடைய அண்ணன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சுபகன் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு இவ்வளவு தான் தொல்லை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. அம்மா வந்துட்டு ஒரு டைம் மெடிடேஷனில் அப்பப்போ அப்படியே ஆழ் நிலைக்கு போயிடுவாங்க. அந்த உடல் உணர்வே இல்லாமல் அப்படியே மயங்கி இருக்க மாதிரி அந்த நிலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஊர் ஆளுங்க ஒரு டைம் தூக்கிட்டு வந்து தெரியாமல் அவங்க அண்ணனுடைய கட்டிலில் போட்டு போயிடுவாங்க. அப்படி போடும்போது அவங்க அண்ணன் வந்து பார்த்துட்டு அந்த கட்டில் பிடிச்சி இவ ஏன் இங்கே படுத்துருக்கான்னு சொல்லி உழுக்கில் அப்படியே கீழே வந்துட்டு அம்மா அந்த கட்டெல்லாம் உடஞ்சி போய் அப்படியே கீழே விழுந்து கிடப்பாங்க. அம்மா சுய நினைவுக்கு வரும்போது தான் பார்ப்பாங்க தனக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எதுவுமே தெரியாத ஒரு பக்தர் மறுநாள் வந்து அம்மாவுக்கு அந்த கட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அம்மாவை கொல்ல முயற்சி பண்ணாங்க, வீட்டில் வந்து வெளியில் துரத்துனாங்க. ஒரு வருஷத்துக்கிட்ட அம்மா வந்துட்டு வெளியில் தியானம் பண்ணாங்க. இந்த மாதிரி பல்வேறு துன்பங்களை கொடுத்தா தன்னோட அண்ணனுக்கு அம்மா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பக்தரை துன்பப்படுத்தும் போது இன்னும் ஒரு வாரத்தில் அவன் இறப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சீக்கிரமாகவே, ஏன்னா இந்த பிறவியில் இந்த உடலில் இருந்தால் அவங்க இன்னும் தீய செயல்களை செஞ்சு அந்த கெட்ட கர்மாவை தான் சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பிறவி அப்படிங்கிறத 3 வருஷம் அந்த ஆத்மாவை அந்த ஆசிரமத்தை சுத்த வச்சு அம்மாவுடைய அக்காவுடைய வயிற்றுலேயே குழந்தையாக பிறக்க வச்சு அதுக்கு சிவன்னு பேர் வச்சு
அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்னதாக ஒரு செங்கல் தூக்கி பக்கத்தில் கொடுக்கும்போது கூட சிவ சிவான்னு சொல்லிட்டு இறை நாமத்தை ஜபித்தபடியே அம்மா வந்து வளர்த்தாங்க. ஸோ அம்மாவே கூட வச்சு அவ்வளோ அன்பாக வளர்த்தாங்க. யாருக்கு வரும் இந்த கருணை? அப்போது அம்மா இத்தனை லட்சம் மக்களை அக்சஸ் எடுத்து வழி நடத்துகிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே அம்மாவுடைய பக்தர்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. இதில் பல பேர் அம்மாவை எதிர்த்தவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் அம்மா வந்துட்டு அந்த அருள் புரிஞ்சு கருணையை காமிச்சு அவங்களையும் வழி நடத்திட்டு தான் அம்மா போகிறாங்க. ஸோ இந்த கருணை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உச்சபட்சத்தில் போய் நிற்கிது பாருங்கள். இப்போ இவங்களுக்கும் இதே புற சூழ்நிலை தான். நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? புற சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நம்ம மனசில் தகாத எண்ணங்கள் உருவானாலும் அதை வெளிப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தான் இந்த டாபிக் வந்தது இல்லையா? இன்னும் கொஞ்சம் இதை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ கடவுளாலையும் சத்குருமார்களாலையும் தனக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கே இந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னா நம்மளால் இந்த அளவுக்கு முடியாது. அட்லீஸ்ட் அமைதியாக போக முயற்சி பண்ணலாம் இல்லையா? இப்போ நானே கூட இவ்வளோ பேசுனே தவிர இதே மாதிரி என் வாழ்க்கையில் இருப்பேன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இவ்வளோ பக்குவமாக பேச வருது. ஆனால் மேபி அம்மா வந்துட்டு இறங்கி பேசுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அம்மா நீங்களே வந்து பேசுங்க, இந்த நான்ன்ற தன்மை வேண்டான்னு சொல்லி அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காரோம் இல்லையா? அப்போது அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே தவிர நான் இருக்கேனா இந்த மாதிரின்னு கேட்டால் கண்டிப்பாக சுத்தமாக கிடையாது. நார்மலாக தான் இருக்கேன். என்னை யாராச்சும் திட்டினாங்கன்னா கண்டிப்பாக கோவப்படுவேன், சண்டை போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அப்போது இனிமேவாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதான் நானும் எனக்கு வந்து சொல்லிக்கிறேன். அப்போ மகான்கள் அப்படிங்கிறவங்க நம்மளால் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு நன்மை செய்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு மனப்பக்குவத்தில் இருக்காங்க. அப்போ அம்மா கிட்டே இருக்க நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்கணும். நாம் இப்படி இருக்கும்போது நம்மளை வெளியில் இருக்கவங்க மிஸ்யூஸ் பண்ணிட மாட்டாங்களா, நம்மளை துன்புறுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரலாம். நம்ம தனியாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அம்மா கையில் இருக்கிறதால அம்மா பேச்சு கேட்டு ஒரு இடத்துல நம்ம அமைதியாக போகிறோன்னா அம்மா நம்மளுடைய ஒவ்வொரு செகண்ட் நம்ம கூட இருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போது அம்மா இறங்கி நமக்காக பேசுவாங்க. அம்மா சுச்சுவேஷனை சத்தியமாக மாற்றி வைப்பாங்க, வேறு மாதிரி மாற்றி வைப்பாங்க. அது என்னால் வார்த்தையில் சொல்ல முடியல. உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும். உங்களை எதிர்த்து பேசினா உங்களுக்கு கெடுதல் செஞ்ச அதே நபரே உங்ககிட்ட ரொம்ப தன்மையாக பேசி உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்கிற அளவுக்கு மாறுவாங்க. இங்கே அம்மாவுக்கு தேவை வந்துட்டு நம்மளுடைய மனமாற்றம் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நாம் அம்மா எதிர்பார்க்குற மாதிரி முழுமையாக நம்மளே மாற்றிக்கிட்டு வரும்போது நமக்காக அம்மா இறங்கி ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவாங்க. நாம் ஒரு தெய்வீக சக்தியோட முழு பாதுகாப்பில் இருக்கோம் அப்படிங்கிறத எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்போது நம்மளுடைய முழு கவனமும் நம்மளை நம்ம மாற்றிக்கிறதுலையும் நமக்குள்ளே ஏற்படுற இந்த உணர்வுகளை மாற்றுறதுலையும் நம்ம மனசை இன்னும் செம்மைப்படுத்துறதுலையும் இந்த மனசை இன்னும் பக்குவப்படுத்துறதுலையும் மட்டும்தான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணோம். ப்ளஸ் கூடவே நம்மளுடைய இறைவன் மேலே பக்தி பண்ணுறதுல ஃபோக்கஸ். இந்த 2 விஷயத்தை மட்டும் நாம் 2 சைடு பிடிச்சிக்கிட்டு ஓடும்போது நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அம்மா டைரெக்டாக இறங்கி பண்ணுவாங்க. அப்போது நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி நம்ம தெளிவாக அதை அப்ரோச் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த மன தெளிவோடு நம்ம அணுகணும். எப்பயும் போல் அந்த மெஷினரி மைண்டுக்குள்ளே போயிடக்கூடாது. ஸோ எப்பயுமே நமக்கே தெரியாமல் அது இயல்பாக வரும். நம்ம தெளிவாக நடந்துக்கிறது ஒரு சூழ்நிலையில் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது வரைக்கும் பழக்கப்படாத விஷயமா இருக்கும். ஆனால் எப்பயுமே பழக்கப்பட்ட விதத்தில் அது ரியாக்ஷனாக டக்குன்னு கொண்டு வரும். ஆனால் நம்ம கொஞ்சம் நிதானமாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி நம்ம கவனமாக நடந்துக்கும்போது அந்த விஷயத்த ரொம்ப கவனமாக அப்ரோச் பண்ணும்போது நமக்குள்ள மாற்றங்களை நம்மளால் கவனிக்க முடியும். ஸோ அம்மாவும் கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக நிறையா விஷயங்கள் நமக்கு பண்ணுவாங்க. இதுதான் மனம் நமக்கு எஜமானனாக இருக்கிறதும் மனசுக்கு நாம் எஜமானனாக இருக்கிறதுக்குமான வித்தியாசம். நம்ம எல்லாருக்கும் மனம் எஜமானனாக இருக்குது. அதனால் தப்பாக வந்து நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம், மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டுருக்கோம். ஸோ அம்மாவுக்கும் இறைவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனசுக்கு அவங்க எஜமானனாக இருக்காங்க. அதனால் அவங்க கடவுளாகவே வாழுறாங்க. ஸோ நாமளும் அந்த மனசுக்கு எஜமானனாக ஆகிட்டோம்னா நாமளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுளாகவே அந்த நிலைக்கு உயர்ந்துடுவோம். அப்போது கடைசியாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான். இன்னொரு டைம் படிக்கிறேன் பாருங்கள்.
இதில் வரும் யோக மாயையைப் போல அம்மாவைப் போல சான்றோர்கள் பிறரிடமிருந்து தாம் பெறுவது எதுவாக இருப்பினும் ஆக்கப்பூர்வமான செயலிலேயே ஈடுபடுவார்கள். அம்மாவை பொறுத்தவரை அவரது மனது அவருடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு கருவியாகும். அது ஒருபோதும் பழுதாவதோ செயலிழந்து போவதோ இல்லை. ஸோ எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். மற்றவங்ககிட்டேருந்து எது கிடைச்சாலும் இவங்க ஆக்கப்பூர்வமான செயலில் தான் ஈடுபடுவாங்க. அப்போது மனசு அமைதியாகிறது அப்படிங்கிறத தாண்டி எந்த அளவுக்கு பியூராக மாறி நிற்கிறாங்கல்ல அம்மாலாம். ஸோ அதுதான். ஸோ இது அடுத்த நிலை, நம்ம மனசு கட்டுப்பாடு அப்படிங்கிறதையும் தாண்டின ஒரு நிலை இல்லையா? இப்போ அடுத்து இன்னொரு கதை சொல்கிறாங்க. அம்மாவிடம் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை அடிக்கடி கூறும் ஒரு தம்பதியரின் நினைவு வருகிறது. கணவர் முன்கோபக்காரர். அம்மாவிடம் மனைவியை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார். அம்மாவோ ஒவ்வொரு முறையும் அவரது மனைவிக்கு ஆதரவாக பேசுவார். அம்மாவின் முன்னிலையிலேயே ஒரு நாள் கணவர் கோபத்துக்கு ஆளானார். ஆனால் அவரது கோபம் மனைவியின் மீதாக இல்லாமல் அம்மாவின் மீது பாய்ந்தது. உரத்த குரலில், நான் சொல்வதை, எனது மனநிலையை புரிந்து கொண்டு அம்மா கேட்பதே இல்லை என்று சொன்ன அவர் தனது கருத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தினார். அம்மா பதில் எதுவும் கூறாமல் அவர் கூறுவதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார். இறுதியில் அவர் பிதற்றியபடியே பேச்சிழந்து சோர்ந்து போய் நிற்க முடியாமல் அம்மாவின் ஆசனத்திற்கு அருகே அமர்ந்து விட்டார். அம்மா அமைதியுடன், இப்போது நீ திட்டி தீர்த்து விட்டாய். குறைந்தபட்சம் இன்றாவது உன் மனைவியை திட்டமாட்டாய். மகனே, உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் இங்கு என்னை திட்டு. மனைவியை வையாதே. உன் கோபம் அம்மாவை பாதிக்காது. ஆனால் உன் மனைவி உனது கோப வாக்குகளால் உள்ளம் புண்பட்டு போகிறாள். இதனால் அவள் தற்கொலை கூட செய்து கொள்ளலாம் என்றார். இதை கேட்ட கணவர் தனது செயலை நினைத்து வருத்தப்பட்டு அதன் பின்விளைவை எண்ணி கவலைப்பட்டு அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டதோடு மனைவியிடமும் மன்னிப்பு கேட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவருடைய கோபம் பெருமளவு தணிந்து விட்டதாகவும் மனைவியிடம் பெரும்பாலும் பொறுமையாக நடந்து கொள்வதாகவும் கேள்விப்பட்டேன். அம்மாவின் முன்னுதாரணத்தால் தூண்டுதலை பெற்று அம்மாவின் பக்தர்கள் பலர் பாதகமான சூழ்நிலைகளில் கூட தங்களுடைய மனோபாவத்தையும் சரி ஓகே இது பார்த்திங்கன்னா அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த கதையை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார், எந்நேரமும் தான் ஒய்ஃபை திட்டிக்கிட்டே இருக்கார். அப்படி திட்டி அம்மா கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் அம்மா ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவர் கடுப்பாயிட்டு, அம்மா எப்பயுமே நான் என்ன சொல்ல வரேன்றதை கேட்குறதே கிடையாது, அவளுக்கே தான் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அம்மாவையே குறை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி டென்ஷன் ஆகி அவர் அம்மாக்கிட்டேயே இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு லெவலில் கத்தி பேசி சோர்ந்து போய் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துடுறாரு. எல்லாத்தையும் அம்மா பொறுமையாக கேட்டுட்டு, சரி அட்லீஸ்ட்டு இன்றைக்கி ஒரு நாளாச்சும் உன்னோட ஒய்ஃபை திட்டாமல் இருப்பல்ல, உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் என்ன பண்ண, இந்த மாதிரி அம்மா கிட்ட வந்து அம்மாவை எவ்வளோ வேணாலும் பேசிக்கோ. ஏன்னா நீ என்ன பேசினாலும் அம்மாவை அது பாதிக்காது. ஏன்னா அம்மா இகழ்ச்சி புகழ்ச்சிகளை கடந்தவங்க. அவங்களை இகழ்ந்து பேசினாலும் அவங்களுக்கு வருத்தம் வராது, புகழ்ந்து பேசினாலும் சந்தோஷம் வராது இல்லையா? அம்மா அந்த சமநிலையான மனதில் இருக்கவங்க. அப்போது நீங்கள் பேசி என்ன அது பாதிக்காது. ஆனால் அவங்க ஒய்ஃபை பேசுகிறதால அவள் ரொம்ப மனசு நொந்து போகிறா, இதில் பார்த்தீங்கன்னா அவள் தற்கொலை கூட பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவருடைய மனசு மாறுது. நம்ம என்ன மாதிரியான தப்பை செய்கிறோங்கிறத அவர் உணர்றாரு. அப்போது அவருடைய செயலுக்கு வருத்தப்படுறாரு, கவலைப்படுறாரு. அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, அவரோட ஒய்ஃப்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு. இது சாதாரணமான ஒரு சம்பவம் இல்லை. இதே விஷயம் சாதாரண மனுஷாளுங்கிட்ட நம்ம போயிட்டு எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ பேசினாலும் நம்ம மனசில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. இது முழுக்க அம்மாவுடைய அருள். நம்மளே நிறைய விஷயங்களில் பார்த்துருப்போம், நம்ம மனசை அம்மா சும்மா மாதிரி மாற்றுவாங்க. அந்த மாதிரி அவர் மனசில் இருந்த அந்த கோபம், அந்த வெறுப்பு, அத்தனை உணர்வையும் அம்மா வேரோடு பிடுங்கி போட்டு அவர் மனசில் பொறுமை, நிதானம் சொல்லிட்டு அருள் புரிஞ்சிருக்காங்க அம்மா. இது முழுக்க அம்மாவுடைய சங்கல்பத்தால் நடந்த ஒரு விஷயம். அப்போது அதுக்கப்புறம் மனைவி கிட்ட அவர் பெருமளவு மேக்சிமம் கோவப்படுறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அவர் மாறிட்டார்னு சொல்லிட்டு. அப்போது யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பெல்லாம்? அவருடைய அந்த இயல்பு. ஏன்னா இயல்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம பல பிறவி எடுத்து வரோம். நம்மளுடைய வாசனைகள் அது எல்லாமே
இல்லையா? நம்ம வாசனைகள் பற்றி நிறையா பேசியிருக்கோம். அப்போது அது அவருடைய வாசனை, அந்த கோப உணர்வோடு அவர் நடந்துக்கிறது அப்படிங்கிறது அது அவருடைய கெட்ட கர்மாவுடைய விளைவு எல்லாமே. ஆனால் அவ்வளோ பெரிய விஷயத்த அவ்வளோ ஈஸியாலாம் மாற்றவே முடியாது. நீங்கள் எத்தனை யோகா பண்ணுங்கள், எத்தனை மெடிடேஷன் பண்ணுங்கள், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மாறுற விஷயமே கிடையாது. அதெல்லாம் அனுபவித்து தீர்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அம்மா மாதிரி மகானோடைய சந்நிதியில் இந்த விஷயம் ரொம்ப சாதாரணமாக மாறுது. இந்த வாசனை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கஞ்சாக்கு, ஒரு சிகரெட்டுக்கு, ஒரு தண்ணிக்கு, லிக்யூர் ஐட்டம்ஸ்க்கு அடிக்ட் ஆனவங்களுடைய மென்டாலிட்டி எதுவோ அதை விட ஒரு படி மேலேயே இந்த வாசனைகள் வந்துட்டு இருக்கும். ஸோ தான் நினச்சா கூட தன்னுடைய கோபத்தையோ தன்னுடைய இயல்பையோ மாற்றிக்கவே முடியாத கடுமையான வாசனைகள் இதெல்லாம். ஆனால் ரொம்ப சாதாரணமாக அம்மாவுடைய சந்நிதியில் அதை மாற்றி அமைக்கிறாங்க அம்மா தன்னுடைய சங்கல்பத்தால். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஸோ இதெல்லாம் நம்ம வெளியில் போய் சொன்னால் புரியுமான்னு கூட தெரியாது. ஆனால் அம்மாவுடைய குழந்தைகளோட நமக்கு கண்டிப்பாக நல்லாவே புரியும். ஸோ அம்மாக்கிட்ட நிறைய பேர் அம்மாக்கிட்ட தனக்கு சிகரெட்டு விடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் விட முடியல, அடிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட அந்த சிகரெட் பாக்கெட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அம்மா வந்துட்டு அதை என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ராதாகிருஷ்ணா சிலையோ ஒரு கடவுளுடைய ஒரு சிலையோ ஒரு வரைபடத்தையோ எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது எப்படி அதை வணங்கி எடுத்து வைப்பாங்களோ அதே மாதிரி அதையும் வணங்கி இப்படி சைடில் வைப்பாங்க. அம்மாவுடைய சங்கல்பத்தால் அது மேலே இருக்க அந்த ஈர்ப்பு, அந்த அடிக்ஷனே அவங்க மைண்டில் அடுத்து வரவே இல்லாமல் அந்த பழக்கத்துலேருந்து எவ்வளோ பேர் வெளியில் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியும். அதே மாதிரி அடிக்ஷன் தான் நம்மளுடைய இந்த கோப உணர்வு, இந்த பய உணர்வு எல்லாமே நம்மளோட வாசனைகள் தான். நம்மளோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நம்மளோட வாசனைகள் தான், நம்மளுடைய கர்மா தான். எப்போ இந்த கர்மா 0 ஆகுது, இந்த வாசனைகள்லாம் இல்லாமல் போகிறோமோ அப்போ நம்ம இந்த முக்தியே அடைஞ்சிருவோம். அப்போது இந்த மாதிரியான வாசனைகளை ரொம்ப சர்வசாதாரணமாக எடுக்கிறது அப்படிங்கிறது அம்மாவால் தான் முடியும், மகான்களால் தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சத்தியமாக முடியாது. இதை நீங்களுமே உங்கள் லைஃப்பில் அம்மா வந்த பிறகு கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய மனநிலையில் அவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். என் லைஃப்பில் பர்சனலாக சொல்லணும்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையே ஏற்கனவே. ஸோ என் மாமனார் மாமியார் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ரெக்கார்டிங்ஸ், என் மைண்டில் அவ்வளோ ரெக்கார்டிங்ஸ் இருந்தது. இப்போட லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, ஒரு கால் வந்தது, எனக்கு கண்ணே கலங்குச்சு அந்த காலை பார்க்கும்போதுன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பர்சன்ஸ் எல்லாம் நினச்சாலே எனக்கு உள்ள அவ்வளோ ஒரு எண்ண குவியல்கள் அப்படி வரும், அப்படி ஒரு உணர்வு வந்துட்டு வரும். அப்படியே எனக்கு ப்ளட் ப்ரெஷரே ஏறும் அவ்வளோ. ஆனால் அம்மா கிட்ட வந்த பிறகு அது எல்லா வாசனைகளையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. எல்லாரையுமே இப்போ என்னால் ரொம்ப சாதாரணமாக பார்க்க முடியுது. அது ஒரு ஆத்மா, அதுங்களால் பிரச்சனை வந்தால் கூட அது என்னுடைய கெட்ட கர்மா என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அந்த கர்மாவை இப்போ அம்மா வந்துட்டு ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு என்னால் அமைதியாக தெளிவாக நிற்க முடியுதுன்னா அம்மா கொடுத்த மாற்றம் தான் இது எல்லாமே. நீங்கள் தர்ஷன் அப்போ பார்க்க முடியும். ஒரு சிலர்லாம் ரொம்ப கதறி கதறி அழுவாங்க. அழும்போது அம்மா 2-3 டைம் அப்படியே அணைச்சி, அப்படியே ரொம்ப இறுக்கமாக அணைச்சி அவங்க இதயத்துக்கு நேரம், ஹார்ட்டுக்கு நேரம் அம்மா தடவி தடவி கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்க மனசில் இருக்க அந்த வலியே வந்து பார்த்திங்கன்னா அம்மா எடுக்கிறாங்க. அம்மா சும்மா தொடுறாங்க, அதை தடவுறாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ அவங்க மனசுக்குள்ளே இருக்க அந்த வலியோட ஆழத்தையே அம்மா குறைக்கிறாங்க. உண்மையாலுமே அவங்கள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி அவங்க மனசு அப்படியே யாரோ ஒருத்தர் இழந்தோ இல்லை ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியர் இப்படி ஏதோ ஒரு விதத்தால் மனசு அப்படியே அப்படியே ரணமாக இருக்கும். ஆனால் அம்மா எப்போ தடவி கொடுத்தாங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரியம், மனசுக்குள்ளே இருக்க அந்த வலியோட வீரியம் அப்படியே சுத்தமாக குறைஞ்சி போயிடும். அந்த மனசு வலின்றதே ரொம்ப கம்மியாயிடும். ஓகேங்களா? நினைவு இருக்கும், எப்படி சொல்கிறது, மூளையால் அதை வந்துட்டு மெமரி இருக்கும், மூளையில் மெமரி இருக்கும். ஆனால் இதயத்தில் அந்த வலி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போயிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு மகானால் தான் பண்ண முடியும். அப்போது மன அமைதியை நோக்கி பயணப்படுற நம்மளோட இந்த ட்ராவலில் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை திருத்திக்கிட்டு நாம் சரி பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு வெளிப்புற சூழ்நிலையில் சரியாக அமைக்கணும்னு சொன்னோமா, ஸோ நாம் எந்நேரமும் ஸ்பிரிச்சுவலை விட்டு வெளியில் போகாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து நடந்துக்கணும். ஸோ தேவையில்லாத அன்னெசரி டாக்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிட்டு தேவையில்லாத சூழ்நிலைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலாக எப்படியெல்லாம் இருக்க முடியுமோ அதன்படி ட்ரை பண்ணி இருக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது. அடுத்தது அந்த சூழ்நிலையோட மனசை பொருத்தணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கும் நாம் முயற்சி பண்ணலாம் இல்லையா? அதில் நம்ம என்ன சொன்னோம்,
இந்த பிரம்மச்சாரிகளோட கதையை சொன்னோம். அம்மா கூட இருக்கும்போதும் அவங்க அந்த சூழ்நிலையில் மனசை வைக்காமல் இருந்தாலும் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. அப்படி இல்லாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை, இந்த ட்ராவலை முழுசாக ஏற்றுக்கிட்டு அம்மாவை கூட சந்தோஷமாக வந்துட்டு வாழ முயற்சி பண்ணணும். ஸோ 3வது என்ன சொன்னோம், பொருந்தாத சூழ்நிலைகளில் நம்மளுடைய மனசு என்ன பண்ணும், பொருந்தாத எண்ணங்களில் வெளிப்படும். அப்போ எண்ணங்கள் வந்தாலும் பரவாயில்ல, அதோட கட் பண்ணிவிட்டு அதை எண்ணத்தை சொல்லாக வெளிப்படுத்தாமல் செயலில் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது 3வதாக பார்த்தோம். ஸோ 4வதாக என்ன பார்த்தோம், மகான்களும் இறைவனும் ஒரு படி மேலே தனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், தனக்கு எப்பேற்பட்ட கெடுதலை விளைவிச்சவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ரொம்ப இயல்பாக சாதாரணமாக நடந்துப்பாங்க. அப்போ இவங்க நமக்குள்ளே ஏற்படுற வாசனைகளை எப்படியெல்லாம் களையிறாங்கன்னு சொல்லி பார்த்தோமா. அப்போது நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம மாற்றிக்கிட்டே முயற்சி பண்ணிக்கிட்டே வரணும். நம்மளால் முடியாத விஷயத்த அம்மா கிட்ட சரணாகதி பண்ணும்போது நம்மளோட வாசனைகள் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு நம்மளை சரிப்படுத்துறது அம்மா பார்த்துப்பாங்க. அதை இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா சொல்லியிருக்காங்க அருள்மொழிகளில், ஸோ என் பேச்சை கேட்டு அம்மா சொல்கிற வழியில் நடக்க முயற்சி பண்ணுற குழந்தைங்களுக்கு அம்மா ஒரு கடன் பட்டவங்க மாதிரி அம்மா. ஸோ ஒரு கடன் பட்டவங்க எப்படி தன்னோட கடனை திருப்பி கொடுத்தே ஆகணுமோ அந்த மாதிரி அம்மா அவங்களுக்கு தேவையான இடத்துல ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அம்மா அதை வந்து திருப்பி கொடுத்தே ஆகணுன்றாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நம்ம அம்மா பேச்சை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி மட்டும் பண்ணினா போதும். மற்ற எல்லா விஷயத்தையும் அம்மா சைடு ஒர்க்கை டபுள் மடங்கு அதிகமாகவே அம்மா செஞ்சு முடிப்பாங்க. ஸோ நம்ம ஒர்க்கில் வேணாலும் ஸ்லோ இருக்கலாம், ஆனால் அம்மாவுடைய ஒர்க்கில் கொஞ்சம் கூட அந்த தாமதம் அப்படிங்கிறதே இருக்காது, டிலேவே இருக்காது. ஸோ அந்த சைடு பர்ஃபெக்டாக போகும். அப்போ நம்ம சைடு எதெல்லாம் பர்ஃபெக்டாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் நாம் கவனத்தை செலுத்தணும். இப்போது அடுத்தது, ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா அதில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும், நாம் எந்த நிலைமையில் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சிட்ருக்காங்களா. இப்போது அப்படி ரொம்ப தெளிவாக ஒரு சூழ்நிலையை அணுகுன பக்தருடைய கதையை வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது. இப்படி கூட இருக்க முடியுமா, இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அம்மாவின் முன்னுதாரணத்தால் தூண்டுதலை பெற்று அம்மாவின் பக்தர்கள் பலர் பாதகமான சூழ்நிலைகளில் கூட தங்களுடைய மனோபாவத்தையும் எண்ணப்போக்கையும் சீராக்கி மிகவும் சாதகமான வகையில் செயல்படுகிறார்கள். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, வெளிப்புற சூழ்நிலையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் நம்மளுடைய மனசை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரியாக வந்து செயல்பட முடியணும். அப்போது ரொம்ப பாதகமான சூழ்நிலையில் கூட சரியாக நடந்துக்கிட்ட ஒரு பக்தருடைய கதையை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மனசை எந்த அளவுக்கு மேக்சிமம் நம்மளால் செழுமையாக வச்சுக்க முடியும், எந்த அளவுக்கும் நம்மளால் பெஸ்ட்டாக நம்ம நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே நம்ம ரியாக்ட் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு இல்லை என்னால் முடியலை, என்னால் மாற்றிக்க முடியலன்னு சொல்லி உட்காந்துட்ருக்கோம். ஆனால் இவங்கள கதையெல்லாம் கேட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், இதற்கான 2 குறிப்பிடத்தக்க உதாரணங்கள் குஜராத் மாநிலத்தில் நிகழ்ந்துள்ளன. ஒரு குஜராத்தி, ஸோ ஃபஸ்ட்டு சம்பவத்தை சொல்கிறாங்க. ஒரு குஜராத்தி பக்தரின் மகள் இப்போது அமிர்தபுரி ஆசிரமத்தில் வசித்து வருகிறார். 2001ஆம் ஆண்டு குஜராத்தை பெருமளவு பாதித்த பெரிய பூகம்பத்திற்கு முன்பு அந்த பக்தரும் அவரது மனைவியும் 2 குழந்தைகளும் அகமதாபாத்தில் வாழ்ந்து வந்தனர். பூகம்பத்தில் பக்தரின் மனைவியும் மகனும் இறந்து விட்டார்கள். கண் இமைக்கும் நேரத்தில் அவர் அனைத்தையும் இழந்தார். மனம் சோர்ந்து கடவுளின் மீது நம்பிக்கையை இழந்து விடாமல் அவர் அமிர்தபுரி ஆசிரமத்திற்கு வந்து அம்மாவிடம் யோசனை கேட்டார். ரயிலில் 2 நாட்கள் பயணம் செய்த அவர் சக பயணிகளிடம் தனது நிலை பற்றி கூறாமல் அம்மாவையும் அவரது உபதேசங்களையும் குறித்து பேசினார். மாத்ருவாணி மாத இதழுக்கு 20 புதிய சந்தாதாரர்களை சேர்த்தார். அவரும் மகளும் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்த பொழுது மாலை வெகு நேரமாகிவிட்டது. அம்மா பஜனை நிறைவுற்று தமது அறைக்கு திரும்பிவிட்டார். இருப்பினும் அவர்களது வருகை பற்றி அறிந்த அம்மா உடனே அவர்களை தமது அறைக்கு வரச் சொன்னார். அவர்கள் வந்ததும் அம்மா அவர்களுடைய தலையை தமது மடி மீது சாய்த்து கொண்டார். அவர்களது ஆழ்ந்த துக்கத்தை அம்மாவின் முகம் பிரதிபலித்தது. அவரது விழிகள் கண்ணீர் சிந்தின. சற்று நேரம் சென்றதும் பக்தர் அம்மாவிடம், நாங்கள் என்ன செய்வது அம்மா என்று கேட்டார்.
அம்மா, சிறிது காலம் நீங்கள் இருவரும் ஆசிரமத்தில் தங்குவது நல்லதென நினைக்கிறேன். உனது மகளின் படிப்பிற்கு தேவையானதை ஆசிரமம் கவனித்துக் கொள்ளும் என்றார். இதை கேட்ட பக்தரின் முகம் மலர்ந்தது. அவர் மகிழ்வோடு, அம்மா, நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள் என்றார். தனது மனைவியையும் மகனையும் இழந்த துக்கத்தால் வாடியிருந்த பக்தர் அதனால் மனம் ஒடிந்து போய் விடவில்லை. தனது மகளின் வருங்காலம் குறித்து அவரது கவலை இப்போது நீங்கிவிட்டது. மேலும் ஆசிரமத்தில் ஆத்ம சாதனையும் சேவையும் செய்வதன் மூலமாக தனது மனமும் துயரிலிருந்து விடுபடும் என்பதை அவர் உணர்ந்தார். ஸோ எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? பூகம்பத்தில் தன்னுடைய மனைவியும் மகனையும் இழந்துடுறாரு. எவ்வளோ பெரிய சம்பவம். ஆனால் அம்மாவுடைய உபதேசங்களை கேட்டு அவர் மனசு எந்த அளவுக்கு பக்குவத்தில் இருந்தால், அவர் ட்ரெயினில் வரும்போது கூட மாத்ருவாணிக்கு 20 புதுசான கிளைண்ட்ஸ் பிடிச்சிருக்காரு மாத்ருவாணி வாங்கிறதுக்கு. அவர் தன்னுடைய சோகத்தை பற்றி பேசலை, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசலை, வரும்போதும் அம்மாவை பற்றி பேசியிருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கும்ல, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஒரு மனுஷனால் இந்த அளவுக்கு தன்னுடைய மனசை பலமாக வச்சிக்க முடியும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கூட தன்னால் ரொம்ப தெளிவாக அமைதியாக இருக்க முடியும். அவருக்கும் கண்டிப்பாக வலி இருந்திருக்கும். வலி இல்லாமலாம் இல்லை. வலி இல்லாமையா பார்த்திங்கன்னா அம்மாவுடைய மடியில் சாயும்போது அம்மாவுடைய முகம் அவரோட வலியை பிரதிபலிச்சிருக்குது. அம்மாவுடைய கண்ணு ஃபுல்லாக தண்ணி நின்று இருக்குது. ஸோ அம்மா அழுதுருக்காங்க அப்படின்னா அவர் மனசில் எவ்வளோ வலி இருந்திருக்கும். ஆனாலும் கூட நம்ம இந்த சுச்சுவேஷனில் ஒடிஞ்சு போயிடக்கூடாது, கடவுள் மேலே நம்பிக்கையை விட்டுறக்கூடாது, இந்த டைமில் நம்ம டைவர்ட் ஆகிட்டோன்னா வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அம்மா கிட்ட வந்திருக்காரு. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அம்மாவுடைய கண்கள் கண்ணீர் சிந்தினன்னு எழுதியிருக்காங்க. அப்போ அவருடைய துயரம் எவ்வளோ இருந்தால் அம்மாவுடைய கண்ணில் தண்ணி வந்திருக்கும். அப்போ அவர் மனசில் வலி இல்லாமலாம் இல்லை. ஆனாலும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சிருச்சு, இதுதான் சூழ்நிலைன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அம்மாவாண்ட போய் அந்த ஹோப்பை வில்ல அவர் அம்மாவாண்ட வந்துட்டார். அப்போது அவருடைய மகள் இங்கேயே படிக்கலான்னு சொன்னோடனே அவர் பாருங்கள் அதில் இருக்க பாசிட்டிவிட்டியை பார்க்குறாரு. ஸோ குழந்தை இங்கேயே படிக்க வைக்கலாம். அப்போ நமக்கு எந்த வேலையும் கிடையாது. அவள் போக போகிறா, படிக்க போகிறா, நாம் இங்கே தங்கி ஆத்ம சாதனை பண்ணலாம். தனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த பிறவியை கடை தேர்றதுக்கு, இந்த பிறவியில் நம்ம இறைவனை அடையிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதில் இருக்க வாய்ப்பை பார்க்குறாரு. ஸோ ஒரு மனுஷனுடைய மனம் இந்த அளவுக்கும் பக்குவமாக பலமாக நடந்துக்க முடியும் அப்படின்றப்ப நமக்கு இருக்க பிரச்சனைகள் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்ம மனசை சரி பண்ணாலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் மனசை அமைதியாக நிம்மதியாக நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறது இதுதான் மிக சிறந்த உதாரணம். அவர் கடைசியாக சொல்லியிருக்காரு பாருங்க, ஆசிரமத்தில் ஆத்ம சாதனையும் சேவையும் செய்யறது மூலமாக தன்னுடைய மனசும் துயரத்திலிருந்து விடுபடும்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்தார்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஸோ இந்த விஷயத்த எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கூட வரல. இது ஏன்னா அதை தாண்டி கண்டிப்பாக அதை கேட்ட எல்லாருக்கும் மனசில் அந்த ஒரு மாற்றம், அந்த ஒரு ஆழம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே மன அமைதியாக இந்த அளவுக்கு ஒருத்தரால் ரியாக்ட் பண்ண முடியும்னா நம்ம சூழ்நிலைகளில் நாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளே யோசிப்போம். ஏன்னா இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் அவர் மனசை தளர விட்டாலும் சரி, கடவுள் நம்பிக்கையை இழந்து தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஃபுல் நெகட்டிவாக போயிடும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் உடனடியாக ஆசிரமத்துக்கு அம்மா மடியில் சாஞ்சி அம்மா கிட்ட அடைக்கலம் புகுந்து அவருடைய வாழ்க்கையை சரியான பாதையில் அமைக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஸோ அடுத்தது படிக்கிறேன், கேளுங்க. இதே பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட 3 கிராமங்களை அம்மா தத்தெடுத்து புனர் நிர்மாணம் செய்து கொடுத்துள்ளார். இந்த கிராமவாசிகளுடன் அம்மா பேசிய போது அவர்கள் சொன்ன பதில் அம்மாவை மிகவும் கவர்ந்தது. பகவான் மீது நம்பிக்கையும் சரணாகதி மனப்பான்மையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அந்த கிராமவாசிகள் கூறியதை அம்மா பல சத்சங்கங்களில் சொல்லியுள்ளார். அம்மா கிராமவாசிகளிடம் பூகம்பத்திற்கு பிறகு எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அம்மா, நாங்கள் நன்றாக இருக்கிறோம். இறைவன் எங்களுக்கு தந்ததை அவரே எடுத்துக்கொண்டார். ஆயினும் இப்போது அம்மா எங்களோடு இருப்பதை எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம் என்று பதிலளித்தனர். பாருங்க, இதே பூகம்பத்தால்
பாதிக்கப்பட்ட 3 கிராமங்களை அம்மா வந்துட்டு தத்தெடுத்து அந்த அங்கே தேவையான விஷயம் எல்லாத்தையும் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கிராம மக்களை பார்த்து அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க பாருங்கள், பூகம்பம் வந்து தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையும் இழந்த அந்த நேரத்தில் அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்திருக்கு பாருங்கள், நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், இறைவன் அவர் கொடுத்ததை அவரே எடுத்துக்கிட்டாரு, ஆகினாலும் அம்மா இப்போ என் கூட இருக்கீங்க பார்த்தீங்களா, இது போதும் எங்களுக்குன்னு இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய ஞானம், எவ்வளோ பெரிய புரிதல் பாருங்கள் இது. நம்மளுடைய மனசு சாதாரணமான சூழ்நிலைகள் இருக்கும்போது கடல் மேலே இருக்க அந்த மேல் அலைகள் மாதிரி அதுலேயே தான் நம்ம இருப்போம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த ஆழ் மனசுக்கு போவோம் நாம். ஸோ அந்த பிரச்சனையான சூழ்நிலைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உண்மையான இயல்பு வந்துட்டு வெளிப்படும். மேல் மனம் அடங்கி அந்த ஆழ் மனசு நம்மளுடைய ஆத்மா வந்துட்டு அதனுடைய விஷயம் வந்துட்டு வெளிப்படும். எனக்கு கூட ஒரு டைம் வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி விழும்போது அந்த செகண்ட் எனக்கு தோணுச்சு, ஏன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பைக்கில் ஒரு இடிக்கும்போது அடுத்த செகண்ட் நான் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல அந்த அதிர்ச்சியில். அப்போது எனக்கு ஒரு விஷயந்தான் தோணுச்சு, இந்த செகண்டை என் உடம்பை விட்டு உயிர் வெளியில் போயிடலாம்ல, இவ்வளோதானா லைஃபு, அப்போது நான் இவ்வளோ நாளாக என்னோடது நான் சொல்லி நான் பிடிச்சி வச்சிருந்தேனே, அப்போ இந்த செகண்ட் என் உடம்புலேருந்து அந்த உயிர் வெளியே போயிட்டா, அந்த ஆத்மா வெளியே போயிட்டா, இது எதுவுமே கிடையாதா, அப்போது நான் எதை பிடிச்சி வச்சுருக்கேன், அப்போ எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அந்த செகண்ட் நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த உணர்வு நிலையிலே அடுத்து நீடிச்சனான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில நாட்கள் அது இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில மணி நேரங்கள்லேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற ஆரம்பிச்சது. அப்புறம் நார்மல் மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அந்த மனநிலையில் இருந்தோன்னா நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்போம், ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ இறைவனுடைய நினைவில் கொஞ்சம் கூட வெளியில் வராமல் பக்தியில் ஆழ்ந்து போயிடுவோம். ஆனால் அந்த மனநிலை நீடிக்கிறது கிடையாது. மனசு அதோடைய மறக்கிற தன்மையில் டக்குன்னு மாறிடுது. அப்போது ஏஞ்சி அந்த பைக்கை திரும்ப எடுத்துக்கிட்டு வரும்போது என் மனசில் இந்த ஒரு விஷயம் தோணுச்சு, என் உடம்புல உயிர் இருக்குல்ல கிருஷ்ணா, என் உடம்புல வந்துட்டு இப்போது ஏன்னா என் உடம்புல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பரபரப்பில் வரேன். ஆனால் என் உடம்புல உயிர் இருக்குல்ல, எனக்கு அது போதும். இந்த ஆக்சிடெண்ட்டில் எதனா பெருசாக நடந்ததை விட அந்த மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது போதும் கிருஷ்ணா. ஏன்னா இந்த பிறவிலையும் ஒன்று பிடிக்காமல் நான் போய் சேர்ந்துட்டேன்னா, அப்போ என் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, எந்நேரமும் அதுதானே ஒன்று நினைக்க வேண்டியது, அது என்கிட்ட இருக்குல்ல, அது போதும், அதை வச்சு நான் உன் கூட இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் அந்தளவுக்கு நல்ல பிள்ளையே அதுக்கப்புறம் இருக்கோமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. மைண்டு கொஞ்ச நாளில் திரும்ப தன்னுடைய ஆட்டத்தை அப்படியே ஆரம்பிக்குது. எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு எப்பயும் போல் நார்மலாக வாழ ஆரம்பிச்சிடுறோம். இந்த கிராமவாசிங்க அம்மா கிட்ட அந்த பதிலை சொல்லும்போது எனக்கு இந்த இன்சிடெண்ட் தான் ஞாபகம் வந்தது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கடவுள் கொடுத்ததை இது எப்பேற்பட்ட பக்குவம் பாருங்கள். அப்போது அந்த பற்று இல்லாமல் மனிதர்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கேஸில் மனிதர்கள் மேலே அந்த பற்று இல்லாமல் இறைவனை பிடிச்சி வாழ்ந்திருக்காங்க. இருந்தாலும் பற்று இல்லைனாலும் கூடவே இருந்த உறவுன்றதால் கண்டிப்பாக அந்த வலி இருக்கும். அப்போது தன்னுடைய மனசை தேர்த்திக்கிட்டு அம்மா கிட்ட வந்துடுறாங்க. ரெண்டாவது பார்த்ததில் தன்னுடைய பொருட்கள் மேலே இல்லாத அந்த பற்று இல்லாமல் இருக்கிறத வந்து காமிக்குது. ஸோ பொருட்கள் மேலே பற்று இல்லாமல் இருக்கிறதால அவங்களால ரொம்ப ஈஸியாக, ஆமாம் இன்றைக்கி கொடுத்தாரு, இறைவன் கொடுத்ததை இறைவன் எடுத்துக்கிட்டாரு, ஆனால் இப்போ அம்மாவே என் கூட இருக்கீங்கல்ல, இதுவே போதுன்றாங்க. அப்போ எப்பேற்பட்ட அந்த பக்குவம் பாருங்கள், மனப்பக்குவம் எந்த அளவுக்கு இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் துறவு மனப்பான்மை. இன்றைக்கி இறைவன் வந்து ஒரு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறாரா, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அடுத்தது நாளைக்கு ட்ரெயினில் நல்ல பாத்ரூம் வாசல்லையே நிற்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாரா, அதையும் அப்படியே ஏற்றுக்கிறோம். இவ்வளோதான், இதுதான் துறவு மனப்பான்மை. நம்ம டீம்லேயே நான் நிறைய பேர்த்த பார்த்தேன், யாருமே வந்து ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, இல்லை இப்படி கஷ்டப்பட்டு போகிறோமே ஒரு வருத்தமும் படல. ரொம்ப சாதாரணமாக ஜாலியாக வந்துட்டு ஓகே அம்மா எனக்கு இதை கொடுத்துருக்கான்னு சொல்லி ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. அவ்வளோதான் துறவு மனப்பான்மை அப்படிங்கிறது இதுதான். அப்போது நம்ம ஒரு பொருளை அனுபவிக்கும் போது அது என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அகங்காரம் வராமல், அந்த சந்தோஷம் வராமல், ரொம்ப சாதாரணமாக இறைவன் இன்றைக்கி இதை கொடுத்துருக்கார், இதை அனுபவிக்கிறோம், நாளைக்கே இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் நடந்து வர சொன்னால் கூட நான் வருவேன், அவ்வளோதான். அதுதான் மனப்பக்குவம். ஸோ எதுவுமே என்னோடதுன்னு இல்லாமல் இது எல்லாமே இறைவனோடது அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியோடு வாழும்போது நமக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தோணாது.
ஸோ வீட்டில் உறவுகள் இருக்காங்கன்னோட இறைவனுடைய குழந்தைங்க, இறைவனுடைய ஆத்மாக்கள், அவர் இங்கே போட்டிருக்காரு, இவங்களுக்கு சேவை செய்ய சொல்லி நம்மளையும் இங்கே விட்டுருக்காரு. அப்போது அப்படி செய்யும்போது நம்ம அவங்களுக்கு செய்கிற சேவையே இறை சேவையாக போய் முடியும். அது கர்மாவாக இல்லாமல் கர்ம யோகமாக மாறும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது அந்த பற்று அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோன்னா எந்த ஒரு விஷயமே நம்மளை பாதிக்காது. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் நம்மளை பாதிக்காது. கம்ப்ளீட்டாக ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வாழுறது. ஸோ இறைவன் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இந்த வேலையை என்னை செய்ய வைக்கிறார், இதை வந்துட்டு கொடுத்துருக்கார். ஸோ இதில் நான் வாழுறேன். ஸோ நாளைக்கு அவர் எந்த சுச்சுவேஷனில் போட்டாலும் அதுலேயும் நான் வாழறதுக்கு ரெடி. இவ்வளோ தான். இந்த மனப்பக்குவம் வந்துட்டால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாக்காது. ஓகேங்களா? இதுக்கு அம்மா கூட ஒரு கதை சொல்லுவாங்க. ட்ரெயினில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சன்னியாசி இருப்பார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள மாதிரியே பெட்ஷீட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எல்லாம் வந்துட்டு ஷூட்கேஸ் எல்லாமே வச்சுட்டு சாதாரணமாக ட்ராவல் பண்ணுவார். அப்போ உலக வாழ்க்கையில் இருக்க ஒருத்தர் இவரை பார்த்து கிண்டலாக கேட்பார், எப்பா நீங்கள் சன்னியாசின்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் எங்களை மாதிரி எல்லா உடைமைகளோடையும் தானே இருக்கீங்க, எங்களை மாதிரி சொகுசாக ட்ரெயினில் வரீங்க, எல்லாத்தையும் தான் அனுபவிக்கிறீங்க, நீங்கள் எப்படி சன்னியாசி ஆக முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக கேட்பார். அப்போ அந்த சன்னியாசி அமைதியாக இருப்பார். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஆறு வரும். தன்னுடைய கையில் இருந்த பெட்டி எல்லாத்தையும் தூக்கி அந்த ஆற்றுல தூக்கி போட்டுருவார். போட்டுட்டு, இப்போ பாரு நான் எல்லாத்தையும் போட்டு இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, இப்பயும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், அமைதியாக தான் இருக்கேன், ஏன் இப்போ என் கூட நீ சேலஞ்ச் பண்ணலை, என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு உன்னால் முடிஞ்சால் உன் கையில் இருக்க எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னுவார். அவர் அப்படியே வந்துட்டு திருன்னு சொல்லிட்டு முழிப்பார். அப்போது இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ நாம் இந்த உலகத்தில் எல்லார் மாதிரியும் அப்படியே தான் வாழ போகிறோம். இங்கே பக்குவப்படுத்த வேண்டியது நம்மளுடைய மனசு மட்டும்தான். ஒரு பொருள் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம மனசு எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்தி வைக்கணும். அப்போது கடவுள் இன்றைக்கி கொடுக்குறாரா, நம்ம என்ஜாய் பண்ணுறோம். நாளைக்கு இல்லையா, சந்தோஷம், அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அதுலேயும் ரொம்ப அமைதியாக வந்து ட்ராவல் பண்ணணும், அதையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ இந்த மனநிலையை தான் நம்ம வளர்த்துக்கணும். இதே உலக வாழ்க்கையில் இருக்கவங்களால அது முடியாது இல்லையா? ஏன்னா பொருட்கள் மேலேயும் மனிதர்கள் மேலேயும் அதீத பற்றோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த பற்றை தான் எடுக்கணும். அப்போது நாம் இங்கே மாற்ற வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய மனசு மட்டும்தான், வெளிப்புற சூழ்நிலைகள் கிடையாது. எந்த சூழ்நிலையில் விட்டாலும் அமைதியாக வாழ நம்ம கற்றுக்கணும். அப்போ நம்ம மனசை அந்தளவுக்கு செம்மைப்படுத்தணும். எப்படி தன்னுடைய மனைவியும் மகனும் இறக்கும்போது கூட ஒரு மனுஷனால் எதுவும் அந்தளவுக்கு மனசை வந்துட்டு இறைவன் மேலே வெறுப்பாகாமல் அம்மா கிட்ட வர முடிஞ்சது. ஸோ தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையும் இழந்த போதும் அம்மா எங்கள் கூட இருக்கீங்களே அது போதும்னு எப்படி அந்த மக்களால் சொல்ல முடிஞ்சது. இதுதான் பற்று இல்லாத தன்மை. ஸ்பிரிச்சுவலில் நம்மளுடைய பற்று அப்படிங்கிறது இறைவன் மேலே மட்டும்தான் இருக்கணும். அப்போது இறைவா எது இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, நீங்கள் என் கூட இருக்கீங்கல்ல அது போதும். ஸோ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ போட்டாலும் நீ என் கூட இருக்கல, உன்னை பிடிச்சி நான் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல். இப்படியாப்பட்ட அடி வாங்கிட்டு நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலாக நீ மனசை பக்குவப்படுத்திட்டு நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வேடிக்கை பார்த்துட்டு நிற்பாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி இறங்கி பேம்பர் பண்ணுவாங்க. நமக்கு கண்ணில் தண்ணி வந்தால் நம்மளை கூட இருக்க இறைவனுக்கு, நம்மளுடைய குருக்கு கண்ணில் ரத்தம் வரும். நம்ம அவங்க அனுபவிக்கிற வழியில் ஒரு சின்ன பார்ட்டை தான் நாம் அனுபவிக்கிறோம். அதுக்கே நம்மளால் முடியாமல் நம்ம கதறோம். ஆனால் நம்மளோட வலி மொத்தத்தையும் அவங்க தான் அனுபவிப்பாங்க. நான் பைக்கில் விழுந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ கூட பார்த்திங்கன்னா நான் ஏஞ்சி நடக்கிறதுக்கு 1 or 2 டேஸில் நல்லா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு நாள் கூட ஆனால் உட்காரல. அம்மாக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டேம்மா, ஒரு நாள் கூட என்னால் முடியலன்னு சொல்லி உட்கார வச்சிடாத, என்னால் என் வேலைகளை நானே செஞ்சுக்கிற அளவுக்காச்சும் எனக்கு சக்தி கொடுமான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணேன். அம்மா அதையும் செஞ்சாங்க. இருந்தாலும் நார்மலாக நடக்கிறதுக்கு ஒரு 10 to 15 டேஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் விழுந்து என் மனசு ஒரு பயந்தது பார்த்தீங்களா? ஏன்னா அந்த விழுற அந்த செகண்ட் கூட நான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன். அப்போது என்னால் நம்பவே முடியல, அம்மா கூட இருக்கும்போது நம்ம இப்படி விழுந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது நடந்து எப்படி ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. அப்போது எனக்கு அப்படி ஒரு பயம், அப்படி ஒரு என்ன சொல்கிறது, நல்லா பயந்துட்டேன். ஆனால் அம்மா பேம்பர் பண்ணால் பாருங்க, என்னால் நல்லா உணர முடிஞ்சது. எனக்கு நடந்ததோடைய 99% வலியை அம்மா தான் வாங்கிக்கிட்டா, எனக்கு 1% தான் எனக்கு வந்து அம்மா கொடுத்தாங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது.
அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் நான் விழுந்து நியாயமாக விழுந்தால் வலிக்கணும், அழணும். அந்த வலியில் பயத்தில் அப்படியே வந்துட்டு பயத்துலேயே ஒரு மாதிரி மனசு பயந்துருது இல்லையா, அந்த பயத்தில் வாழணும். ஆனால் அம்மா அந்த விழுந்த அந்த டைமில் மட்டும்தான் அந்த பயத்தை கொடுத்தா. அடுத்தது கம்ப்ளீட்டாக கிருஷ்ணாவை கொடுத்துட்டாங்க அம்மா. நான் நினச்சிக்கிட்டேன் அம்மா நிரந்தரமாக கொடுத்துட்டான்னு. அப்புறமா தான் தெரிஞ்சது என்னை பேம்பர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த 3 நாளும் கிருஷ்ணா என் கூட இருந்தது என்னால் நல்லா உணர முடிஞ்சது. நம்ம ட்ரை பண்ணால் கூட கிருஷ்ணா கூட இருக்கிறத நம்மளால் மறந்துடுவோம். டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்ததுக்கு எண்ணம் போகும். நம்மளாம் நினைப்போம், அது நம்மளாம் நினைக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் நான் விழுந்த பிறகு அம்மா பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவை எந்த அளவுக்கு கொடுத்தாங்கன்னா, இப்போ நான் சமைக்கிறேன்னா என் பின்னாடி இருக்க சேரில் கிருஷ்ணா உட்காந்து என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறது என்னால் உணர முடிஞ்சது. நானும் மனசில் அவர் கூட பேசிக்கிட்டே தான் எல்லா வேலையும் செஞ்சேன். கிருஷ்ணாவை மறக்கிற நேரத்தில் கிருஷ்ணா எனக்காக எவ்வளோ ஏங்குறார் அப்படிங்கிறத அம்மா முழுமையாக என்னை உணர வச்சாங்க. கிருஷ்ணாவுடைய உணர்வோடைய முழுசாக அம்மா காமிச்சாங்க எனக்கு. அந்த 3 நாளும் கிருஷ்ணாவை அப்படி கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த 3 டேஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு ஹீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விஷயம் எல்லாம் மறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது விழுந்ததுடைய வலியோ அந்த பதற்றத்தையோ அனுபவிக்கிறதுக்கு பதிலாக பயம் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக கிருஷ்ணாவை கொடுத்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக, இன்னும் சொல்லப்போனால் விழுந்த அதிர்ச்சி நைட்டில் தூங்கணும் இல்லையா, ஆனால் அந்த நைட்டில் எனக்கு தூங்கவே முடியல என்னால். ஃபுல்லாக கிருஷ்ணா கூடவே தான், அந்த ரீல்ஸ் வழியாக கிருஷ்ணா பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த 3 டேஸாக அம்மா கிருஷ்ணா கூடவே இருக்க வச்சாங்க. அப்போது எந்த அளவுக்கு பேம்பர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ சாதாரணமாக விழுந்ததுக்கே அம்மா இவ்வளோ இறங்கி பேம்பர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இவங்களெல்லாம் எந்த அளவுக்கு அம்மா பேம்பர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல பாருங்கள். அம்மா கண்டிப்பாக ஒரு அடி விழுதுன்னா அதுக்கு மேலே இறங்கி பயங்கரமாக பேம்பர் பண்ணுவாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், நம்ம கண்ணில் தண்ணி வந்ததுன்னா அம்மா கண்ணில் ரத்தம் வரும். இது உண்மை. நமக்கு ஒரு வலிக்குது, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அம்மா நமக்கு மேலே முதல்ல அந்த வலியை வாங்குறது அம்மா தான், அந்த அடியை வாங்குறது அம்மா தான். அது சும்மா ஒரு சின்ன பகுதி தான் நமக்கு வருது, அதுக்கே நம்ம இப்படி துடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நமக்கு அடி விழும்போது இறைவன் வேடிக்கை பார்க்கவே மாட்டாங்க. நமக்கு மேலே அவங்க நம்மளுக்காக இறங்கி எல்லா வேலையும் செய்வாங்க. அதனால் இதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். அழகாக இறைவன் சொல்கிற வழியில் நம்ம வாழ்ந்தால் போதும், மற்ற எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நமக்கு மனிதர்கள் மேலே பொருட்கள் மேலே இருக்க பற்றை குறைச்சி, பற்று இல்லாமல் அம்மா சொல்கிற வழியில் வாழும்போது மனம் முழுமையாக பக்குவப்பட்டு ரொம்ப மெச்சூராக நம்மளால் நடந்துக்க முடியுது. மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருக்க முடியுது. ஓகேங்களா. ஸோ வீடியோ லாங்காக போயிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த டாபிக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடியுது. ஸோ இதை கண்டினியூஸாக முடித்தா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம். அடுத்தது பாருங்கள். 2001ஆம் ஆண்டில் குஜராத் மாநிலத்தின் ஒரு பகுதியை கடுமையான பூகம்பம் தாக்கியதை அறிந்ததும் அம்மா பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ் வண்டிகள், பிரம்மச்சாரிகள், பக்தர்களை உடனடியாக நிவாரணத்திற்காக அனுப்பி வைத்தார். சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தென்னிந்தியாவை சுனாமி தாக்கிய போது புஜ்ஜை சேர்ந்த ஒரு கிராமத் தலைவர் உடனடியாக உதவிக்கு வந்தது இங்கு நினைவு கூறத்தக்கது. பூகம்பம் பாதித்த ஓராண்டு காலத்தில் ஆசிரமம் 3 கிராமங்களை புனர் நிர்மாணம் செய்தது. இதில் 1200 வீடுகளும், பள்ளிக்கூடங்களும், சமுதாய கூடங்களும், தண்ணீர் தொட்டிகளும், மருத்துவமனைகளும், சாலைகளும், சாக்கடை வசதியும், மின்சார வசதியும் அடங்கும். இந்த 3 கிராமங்களும் பூகம்பம் மையம் கொண்டிருந்த புஜ் பகுதியில் உருவாயின. புஜ் பகுதியில்தான் பூகம்பத்தின் சேதம் அதிகமாக இருந்தது. இந்த 3 கிராமங்களில் ஒரு கிராமத்தின் தலைவர் அமிர்தபுரி ஆசிரமமும் அதை சுற்றியுள்ள கிராமங்களும் சுனாமியால் பாதிக்கப்பட்டதை கேள்விப்பட்டார். அவர் மேலும் 9 பேருடன் ரயில் மூலமாக அமிர்தபுரிக்கு வந்து சேர்ந்தார். அவர், எங்கள் நிலை மோசமாக இருந்தபோது அம்மா எங்களது கிராமங்களை கட்டி கொடுத்தார். இப்போது அம்மாவின் ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள கிராமங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டுள்ளன. இங்கு வந்து உதவுவது எங்களது தர்மமாகும் என்றார். புஜ் பகுதி மக்களின் மனப்பான்மையை இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது. இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சுனாமி வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏற்கனவே நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சுனாமி வரும்போது ஆசிரமத்துக்குள்ளே வெறும் தண்ணி மட்டும்தான் வந்தது. ஆசிரமம் சுனாமி கடல் கரையிலே இருக்கும், பீச்லேயே இருக்கும் ஆசிரமம், எல்லாருக்குமே தெரியும்.
ஆனால் சுற்றி இருக்க அத்தனை கிராமங்களை பாதித்த சுனாமி ஆசிரமத்தை கொஞ்சம் கூட பாதிக்கவே இல்லை. அம்மா சொன்னாங்களா, இங்கே என் குழந்தைங்க இருக்காங்க, இங்கே வராதன்னு சொல்லிட்டு. ஸோ சுனாமி அங்கே வரவே இல்லை, பாதிக்கவே இல்லை. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளை தாக்குறதோடைய அந்த வீரியம் அப்படிங்கிறது நாம் அம்மாவுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கும். அம்மாவுக்கு நெருக்கமாக இருக்குன்னா அம்மாவனையும் பார்ஷியாலிட்டி பார்த்து அவங்கள அப்படி கிடையாது. கடவுளுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும், எந்த அளவுக்கு நாம் கடவுளுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம், கடவுள் சொன்ன வழியில் எந்த அளவுக்கு வாழ்கிறோம், எந்த அளவுக்கு தன்னை சமர்ப்பிக்கிறோம், நம்மளுடைய அர்ப்பண மனப்பான்மை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட கர்ம வினைகள் கூட நம்மளை அடிக்கும். ஸோ நாம் இறைவன் சொல்கிற வழியில், நம்ம அம்மா சொல்கிற வழியில் நாம் வாழும்போது, சரியாக நடந்துக்கும் போது நம்மளுடைய கர்ம வினைகளால் நம்மளை டச் பண்ணவே முடியாது. டச் பண்ணுற விகிதம் குறையும். எந்த அளவுக்கு நம்ம சமர்ப்பணத்தில் இருக்கோமோ அந்த அளவுக்கு கம்மியாக அடி விழும். நம்ம எந்த அளவுக்கு சமர்ப்பணம் இல்லாமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அடி விழும். ஏன்னா அம்மாவால் காப்பாற்ற முடியாது. ஸோ நாம் எந்த அளவுக்கு சமர்ப்பண மனநிலையில் இருக்கோமோ அந்த அளவுக்கு இறங்கி அம்மாவால் நம்மளை காப்பாற்ற முடியும். ஸோ அம்மா சொல்கிற வழியில் நடந்து நம்ம மனசை பக்குவப்படுத்தி இறைவனை மையப்படுத்தி வாழறது அப்படிங்கிறது நம்ம மன அமைதிக்காக மட்டும் கிடையாது, நம்ம கர்ம வினைகள் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கும் இது உதவும். அம்மா சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முயற்சி பண்ணி வாழும்போது எவ்வளோ பெரிய கர்மா வந்தாலும் அதை நம்மளை டச் பண்ணாமல் அப்படியே தூரம் தள்ளி விடுவாங்க அம்மா. இது பல பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. நம்ம ரீசெண்டாக அருள்மொழிகளில் கேட்டோம் இல்லையா, ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா நடு ரோட்லேயே விழுகிறார். தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமாக மழையில் டிராஃபிக்கில் ஈவினிங் டைமில் வண்டி ஓட்டிகிட்டு வராரு. ஒரு லாரி இடித்து நடு ரோட்டில் விழுகிறாரு. பீக் அவர்ஸு. கண்டிப்பாக அடுத்து ஏதோ ஒரு வண்டி அவர் மேலே 100% ஏறி இருக்கணும். ஆனால் அம்மா அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருந்த புல்வெளியில் போட்டாங்க ரோட்டோரத்தில். அப்போ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவர் அங்கே இருக்கார். ஸோ அம்மா வாயை திறந்து சொன்னாங்க, அங்கே அவனுக்கு அன்னையோட விதி முடிய வேண்டியது, ஆனால் அவனுடைய பக்தி அவனை காப்பாற்றுச்சு, அவனுடைய ஸ்ரத்தை அவனை காப்பாற்றுச்சு. ஸோ அம்மா பல மாதத்துக்கு முன்னாடியே அம்மா சொல்லிகிட்ருக்காங்க, உனக்கு நேரம் சரியில்லை, பக்தி பண்ணுன்னு. அப்போ அதன்படி அவர் பக்தி பண்ணும்போது அவரோட உயிரே இங்கே காப்பாற்றப்பட்டது. ஓகேங்களா? நம்ம பிரம்மச்சாரி கூட ஒருத்தருக்கு அவருடைய கதையில் வருது, பாம்பு கடிச்சு இறக்க வேண்டியது அவரோட விதி. ஆனால் அம்மா அன்னைக்கு ஆசிரமத்தை அம்மாவை பார்க்க வந்திருக்காரு, நீ போகாத இங்கேயே இருன்னு சொல்லி, ஸோ அம்மாவே கூட இருந்து அதை காப்பாற்றி அவர் உயிரை காப்பாற்றி அனுப்புனாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. ஸோ அவங்களையும் சரி, இன்னொரு கதையில் கூட அருள்மொழிகளில் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ ஒரு அம்மா மகனுக்கு நம்பிக்கை கிடையாது. அம்மா பக்தின்றதால அம்மா அவ என்ன சொல்கிறாங்கன்னா, பையன் லவ் மேரேஜ் பண்ணணும்னு கேட்கும்போது இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் தள்ளி போடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்காம மேரேஜ் பண்ணிடுறாரு. அப்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருடைய காலே நொறுங்கி போகுது. அப்போது அவருடைய அம்மா அம்மாவை தர்ஷனுக்கு வரும்போது என்னாலே தாங்க முடியலேன்னு எப்படி தாங்கணுன்னு கேட்குறாங்க அம்மா. அப்போ அந்த வலியை அம்மா எந்த அளவுக்கு உணர்ந்திருப்பாங்க பாருங்கள். ஆனாலும் அம்மா பேச்சு கேட்காததால் அந்த விளைவை அவங்க தந்திச்சாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு அவருடைய விதி முடிய வேண்டியதுன்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இறக்க வேண்டியதை அம்மா பேச்சு கேட்டிருந்தா இந்த வலி கூட இல்லாமல், அந்த கால் அடிபடுறது அப்படின்ற விஷயம் கூட இல்லாமல் அம்மா காப்பாற்ற பார்த்தாங்க. அம்மா பேச்சு கேட்காம அவங்க கல்யாணம் பண்ணதால் வேறு வழி இல்லாமல் அவர் கால் நொறுங்குற அளவுக்கு அந்த காலில் அடிபடுறது அப்படிங்கிறது அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்க்க முடியல. இதே அம்மா பேச்சு கேட்டு அவர் கல்யாணத்தை கொஞ்சம் ஒரு 3 மாதம் தள்ளி போட்டிருந்தார் அப்படின்னா அந்த அடி கூட இல்லாமல் அம்மா காப்பாற்றிட்டு இருப்பாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அப்போது நம்ம பற்று இல்லாமல் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி, அப்போ இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பக்தி பண்ணும்போது, ஸ்ரத்தையாக பக்தி பண்ணும்போது இது எதை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் இதை இங்கே சொல்கிறேன். அம்மா இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடத்தியிருக்காங்க, பல பேரோட உயிரை காப்பாற்றியிருக்காங்க. அருள்மொழிகளில் எவ்வளோ விஷயம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போது நம்ம பண்ண வேண்டியது ஸ்ரத்தையான பக்தி மட்டும்தான். எதை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டாம். அப்படி பக்தி பண்ணும்போது நம்மளோட வலி எல்லாத்தையும் அம்மா எடுத்துக்கிட்டு ரொம்ப ஈஸியாக நம்மளை அம்மா காப்பாற்றுவாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் கேட்டு யார் ஒருத்தரும் பயந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு மன வலிமையாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள். அந்த அளவுக்கு நம்மளும் மன வலிமையை பெறணும், அந்த அளவுக்கு நம்மளும் மாறணும், பற்ற விடணும். ஸோ இந்த ட்ராவலில் அம்மாவை கூட ரொம்ப
ஸ்ரத்தையாக ட்ராவல் பண்ணணும் கண்டிப்பாக. இருந்தாலும் நம்ம மனம் அப்படிங்கிறதுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக இது எல்லா விஷயமும். ஆறுதல் அப்படிங்கிறத உண்மை, இது எல்லாமே நடந்த சம்பவம். அப்போ நம்ம பக்தி பண்ணால் மற்ற எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது படித்தோம் இல்லையா, இந்த கதைக்கு வருவோம். ஸோ இங்கே இன்னொரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. குஜராத் மாநிலத்தில் புஜ் பகுதியை பூகம்பம் தாக்கும்போது அம்மாங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அங்கே தேவையான டாக்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, ஆம்புலன்ஸ் அனுப்பியிருக்காங்க, பிரம்மச்சாரிகளை அம்மா வந்துட்டு அனுப்பியிருக்காங்க, பக்தர்கள் எல்லாரையும் வந்துட்டு அங்கே நிவாரண பணிக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ பூகம்பம் ஒரு வருஷத்தில் அந்த எல்லாத்தையும் வந்துட்டு பழைய நிலைமைக்கு அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் 1200 வீடு, ஸ்கூல்ஸு, சமுதாய கூடங்கள், ஸோ தேவையான ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரிலாம் போல் இருக்குது. ஸோ தண்ணீர் தொட்டி, மருத்துவமனைகள், சாலைகள், ரோடு சரி பண்ணியிருக்காங்க, சாக்கடை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, மின்சார வசதி பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயத்தையும் வந்துட்டு அம்மா வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு 1 இயரில் அந்த 3 கிராமத்தையும் பழைய மாதிரி அம்மா வந்துட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நடந்து 3 இயர்ஸ் கழித்து அம்மா ஆசிரமம் பக்கத்தில் இங்கே, ஸோ சவுத் இந்தியாவில் இங்கே வந்துட்டு பூகம்பம் வருது. அப்படி வரும்போது அங்கே இருக்க கிராம தலைவர் தான் கூட இன்னொரு 9 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு வந்து, எங்கள் நிலமை ரொம்ப மோசமாக இருக்கும்போது அம்மா இறங்கி அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் இப்போது அம்மாவுடைய ஆசிரமம் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு, அதுக்காக நாங்கள் திரும்ப இங்கே ஹெல்ப் பண்ணியே தருவோம்னு சொல்லி வந்து ஹெல்ப் பண்ணாங்களாம்மா. ஸோ இந்த விஷயத்தை சுவாமிஜி வந்துட்டு எழுதுகிறாரு. ஸோ அடுத்தது பாருங்கள். நீண்ட காலமாக அம்மாவின் பக்தராக இருந்து வரும் ஒருவர் பெரும்பாலும் அமிர்தபுரியில் காணப்படுவார். அவர் சில அவசரமான குடும்ப விஷயங்களை கவனிப்பதற்காக தனது நாட்டிற்கு சென்றிருந்தார். அமிர்தபுரியை சுனாமி தாக்கிய போது அவர் ஆசிரமத்தில் இல்லை. ஆசிரமத்தின் இணையதளத்தில் அன்றாடம் வெளியான செய்திகளை அவர் ஆவலுடன் படித்து வந்தார். அவர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்ததும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆசிரமத்திற்கும் உடலால் சேவை செய்ய முடியாமல் போனது பற்றி மிகவும் வருந்தினார். அவர் மீண்டும் தனது நாட்டிற்கு திரும்பி சென்றபோது போர் மூண்டு அவருடைய நாடு பெரும் சேதமடைந்தது. போர் மூண்ட சில நாட்களில் அவர் அமிர்தபுரிக்கு திரும்புவதாக திட்டமிட்டிருந்தார். அதை ஒத்தி வைத்துவிட்டு அவருடைய உறவினர்களில் பெரும்பாலானவர்களை பாதுகாப்பான நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார். அவர் தனது நாட்டில் காயமுற்றவர்களுக்கும் அகதிகளுக்கும் உதவி புரிய அம்மாவின் ஆசையை வேண்டி செய்தி அனுப்பினார். போரால் பாதிக்கப்பட்ட தெருக்களின் வழியாக சென்று உதவியதற்கிடையே அவரால் ஆசிரமத்திற்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்ப முடிந்தது. அதில் அவர், இது எனது சுனாமி. கடந்த பல நாட்களில் நாட்டை விட்டு ஓடிய பலரை போல நானும் வெளியேறி இருக்கலாம். ஆனால் அம்மாவின் உதாரணத்தை நினைவில் கொண்டு எனது இதயம் போரால் பாதிக்கப்பட்டவர்களின் துன்பத்தை கண்டு தவித்தது. பாதிக்கப்பட்டவர்களை காணும் போதெல்லாம் அம்மாவின் கனிவான திருமுகத்தை நினைத்து கொள்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னால் இயன்ற ஆறுதலையும் மகிழ்வையும் கொடுக்க முயற்சிக்கிறேன் என எழுதியிருந்தார். வாழ்வில் குறிப்பாக இக்காலத்தில் மகிழ்ச்சியான மக்களையும் அமைதியான சூழ்நிலைகளையும் சந்திப்போம் என எதிர்பார்க்க முடியவில்லை. இவ்வாறு நாம் சந்திப்பவர்கள் துக்கத்தோடும் வேதனையோடும் இருந்தாலும் அதை உணரும் நிலையில் நமது மனம் இருந்தால் நாம் கோபத்தையும் மனக்குழப்பத்தையும் மனசோர்வையும் தவிர்த்து நாம் சந்தித்தவர்களுக்கு நலம் தரும் விதத்தில் செயல்பட முடியும். ஆன்மீக கோட்பாடுகளில் ஆழ்ந்திருக்கும் மனது ஆத்ம சாதனைகளால் வலிமையும் பெற்று விளங்குமாறு பார்த்து கொண்டால் நாம் சந்திக்கும் பொருந்தாத சூழ்நிலையிலும் எதிர் செயல் புரியாமல் எப்போதும் சாதகமான செயலில் நம்மால் ஈடுபட முடியும். ஸோ இதோட 2வது அத்தியாயம் முடியுது. ஸோ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு பக்தர் அமிர்தபுரி ஆசிரமத்தில் மேக்ஸிமம் இங்கே தான் இருப்பாராம். அவர் வந்துட்டு சில அவசரமான குடும்ப விஷயத்துக்காக வந்துட்டு அவருடைய நாட்டுக்கு போயிருக்காரு. அப்படி போயிருக்கும்போது அமிர்தபுரியை சுனாமி தாக்கியிருக்கு. அப்போ ரிட்டன் அவர் அமிர்தபுரிக்கு வரும்போது தன்னால் உடலால் இங்கே வந்து சேவை பண்ண முடியலையே. ஏன்னா அம்மாவும் அம்மாவுடைய பிரம்மச்சாரிங்க பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து இறங்கி சுனாமி தாக்கணும் போது நிறைய சேவை பண்ணாங்க. அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கையாலேயே துணியெல்லாம் தைச்சி கொடுத்து நிறைய வீடெல்லாம் கட்டி கொடுத்து நிறைய விஷயம் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவங்க தொழிலுக்கு தேவையான அந்த டெய்லரிங் மிஷின்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணாங்க அம்மா. அப்படி பண்ணும்போது தன்னால் உடல் அளவில் இங்கே சேவை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அப்படி வருந்தும்போது அவர் திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல போர் நிலவி இருக்குது. போர் நிலவும் போது அங்கே பயங்கரமான கடுமையான சூழ்நிலை நிலவி இருக்குது. அப்போ அவர்
அங்கே இருக்க எல்லாருக்கும் இறங்கி ஹெல்ப் பண்ணுறாரு. அவருடைய சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அவர் அம்மாவுக்கு இந்த இவ்வளோ அவசரத்துக்கு இவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலையும் ஒரு இமெயில் பண்ணுறாரு. அதில் அம்மாவோடைய ஆசீர்வாதம் கேட்டு அனுப்புகிறாரு அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதில் எழுதியிருக்காரு, நானும் நினச்சிருந்தேன் அவங்க கூட சேர்ந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கலாம், ஆனால் அம்மாவுடைய முன்னுதாரணம் என்ன, சுனாமி தாக்கும்போது அம்மா அப்படி பண்ணலையே, அம்மா இறங்கி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அப்போ அம்மாவுடைய குழந்தையான நானும் என்ன பண்ணணும், இங்கே இறங்கி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவர் நாட்டை விட்டு வெளியேறாமல் அப்படியாப்பட்ட ஒரு என்ன சர்ச்சைக்குரிய சூழ்நிலையிலும், ஏன்னா எப்போ வேணாலும் திரும்ப குண்டு வெடிக்கலாம், அவர் மேலேயும் பண்ணலாம், அவர் உயிரும் போகலாம், எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் பார்த்திங்கன்னா வெளியே போகல, நாட்டை விட்டு வெளியில் போகாமல் அம்மாவோட குழந்தைய அங்கே நின்று எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ அம்மா அப்படின்றவங்க தன்னுடைய சேவை செய்கிறது அப்படிங்கிறதே அம்மா எக்கச்சக்கமான சேவை நேரடியாக செய்கிறாங்க. அது இல்லாமல் தன்னுடைய குழந்தைங்களை ப்யூர் பண்ணுறது வழியாக இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய சேவையை அம்மா செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். ஒருத்தரோட கதையை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்படியே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அம்மா அவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி ஒவ்வொருத்தரையும் இறைவனுடைய கருவியாக அம்மா மாற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்கள், அம்மா எவ்வளோ பெரிய சேவையை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அதுலேயும் போர் முடிஞ்சோடனே ஆசிரமத்துக்கு வரணும் தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை கூட ஒத்தி வச்சுட்டு அவர் அங்கே சேவை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அம்மாவுடைய கனிவான திருமுகம் என்னோட ஞாபகத்தில் வந்ததுன்னு சொல்கிறாரு. ஸோ பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையுமே அம்மாவாக நினச்சி அவர் அங்கே சேவை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பக்தர் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த பக்தர் மாதிரி எத்தனை பேர் அம்மா மாற்றிக்கிட்டு வராங்க. நம்மளே யோசிச்சு பாருங்கள், முழுமையான சுயநலமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்த நம்மளை அம்மா இன்னைக்கு எவ்வளோ மாற்றிருக்காங்க. நம்ம இவங்க அளவுக்கு மாறலை அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த கொஞ்ச நாள்லேயே நிறைய மாறி இருக்கும் இல்லையா? அப்போ இனி வரும் காலத்தில் அம்மா நம்மளை இன்னும் எந்த அளவுக்கு மாற்ற போகிறாங்க. அப்போ அம்மா கிட்ட 1-2 வருஷம் அதுக்கே இப்படி அப்படின்னா, அம்மா கிட்ட பல வருஷமாக இருக்க எத்தனை லட்சம் பக்தர்கள் இருக்காங்க. அப்போ அவங்கள எல்லாம் அம்மா எந்த அளவுக்கு மாற்றிருப்பாங்க, அவங்கள எல்லாரையும் வச்சு எவ்வளவு சேவை அம்மா இந்த உலகத்தில் செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போது அம்மாவோடைய அந்த பஜன் பாட்டில் வருமே, முத்து மூக்குத்தி முகத்தில் மென்ன, அந்த லைன்ஸ் தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. அந்த லைன்ஸ் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. முத்தமிட்டு இவ்வுலகை பூங்காவனமாக்குகிறாய், அன்பு தந்து துயர் அகற்றி எழில் பூமியாக்குகிறாய், நீரோடும் நதியினையும் தீர்த்தமாக மாற்றுகிறாய், நீ வறண்ட இதயத்தை கங்கையாக மாற்றுகிறாய். ஸோ அம்மா பூமிக்கு இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. இந்த உலகத்தை முத்தம் கொடுத்து பூங்காவனமாக மாற்றுறாங்க. ஸோ அன்பு தந்து எழில் பூமியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமாக நீரோடுற ஒரு நதியை, சாதாரண நதியை அது ஒரு தீர்த்தம் அப்படிங்கிற அளவுக்கு புனிதமாக்குறாங்க. நார்மலாக நதி அப்படின்றதுக்கு எந்த புனிதமும் கிடையாது. ஆனால் அதை தீர்த்தம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த புனிதத்தை அம்மா கொடுக்குறாங்க. ஸோ அந்த நதிகள் தான் நம்ம எல்லாருமே. ஸோ நார்மலாக இருக்க நம்ம எல்லாரையும் அந்த புனிதமாக அம்மா மாற்றிக்கிட்டு இருக்காங்க. வறண்ட இதயத்தை, வறண்டு போன இதயம், அதில் தண்ணியே இல்லாமல் வறண்டு போன அந்த கருணை அன்பு எதுவுமே இல்லாமல் சுயநலம் மிகுந்த அந்த வறண்டு போன இதயத்தை அம்மா பார்த்திங்கன்னா கங்கையாகவே மாற்றுறாங்க. ஸோ அம்மா அப்படிங்கிறவங்க எவ்வளோ பெரிய ஒரு செயலை செய்கிறாங்க இல்லையா? இறைவனே பூமிக்கு இறங்கி எவ்வளோ சேவை செய்கிறாரு அப்படின்றத பாருங்கள். ஸோ இறைவனே இறங்கி இந்த அளவுக்கு இந்த பூமிக்கு சேவை செய்யும்போது நாமளும் அம்மாவுடைய குழந்தைங்களான நாம் நம்ம குடும்பம் அப்படின்ற அந்த குறுகிய வட்டத்திலேருந்து வெளியில் ஸோ இந்த பிறவியில் தன்னால் அம்மாவுடைய கருவியாக எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மாறுறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா சுயநலமாக வாழ்றதுல ஒன்றும் கிடையாது. எல்லாரும் மாதிரி வாழ்ந்து தான் குடும்பத்துக்காக வாழ்ந்து சாக போகிறோம். இதே வாழ்க்கையை நம்ம அம்மா கையில் கொடுக்கும்போது இதை வச்சு அம்மா எவ்வளோ விஷயம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். ஸோ எது சரி அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். ஸோ கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க பாருங்கள் இந்த அத்தியாயத்தை. ஸோ குறிப்பாக இந்த காலத்தில், இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியான மக்களையும் அமைதியான சூழ்நிலையும் நம்ம சந்திப்போமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருமே
ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ சூழ்நிலை இருக்கோ இல்லையோ மனம் பரபரப்பாக தான் இருக்குது இல்லையா. அப்படி நம்ம துக்கத்தோட வேதனையோடு நம்ம சந்திக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா, நாம் கிடையாது, நம்ம சந்திக்கிறவங்க அந்த துக்கத்தோடைய வேதனையோடு இருக்கும்போது முதல்ல அதை உணர்கிற நிலையில் நம்மளோட மனசு இருக்கணும். நாமளே ஒரு பதற்றத்தில் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் நம்மளால் அதை உணர முடியாது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய அந்த உணர்வுகளை உணர்கிற அளவுக்கு நம்மளுடைய மனசு இருக்கணும். ஓகேங்களா. அப்படி இருந்தால் தான் நாம் கோபத்தையும் மனக்குழப்பத்தையும் மனசோர்வையும் தவிர்த்துட்டு நல்ல விதத்தில் செயல்பட முடியும். நம்ம மனசு ஆல்ரெடி ஆன்மீக கோட்பாடுகளில் ஆழ்ந்திருக்கு. நம்ம அம்மா பேசுகிற இந்த உபதேசங்கள்லாம் கேட்டு கேட்டு ஆன்மீக கோட்பாடுகளில் ஆழ்ந்து இருக்குது. அப்போது நம்ம ஆத்ம சாதனை பண்ணும்போது இன்னும் பார்த்திங்கன்னா வலிமையாகும் அப்படின்றாங்க. ஆத்ம சாதனை அப்படிங்கிறது என்னது? பக்தி அல்லது மெடிடேஷன். ஞான மார்க்கமாக இருந்தால் மெடிடேஷன், நாம் இதில் பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கமாக இருந்தால். அப்போது பக்தி பண்ணும்போது மெடிடேஷன் பண்ணும்போது ஆன்மீக கோட்பாடுகளில் இருக்க நம்மளுடைய மனசுக்கு இன்னும் மன வலிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடைக்கும்போது நாம் எப்பேற்பட்ட பொருந்தாத சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் நாம் சாதகமான முறையில் நம்மளால் செயல்பட முடியும். ஸோ நாம் எடுத்த டாப்பிக்கில் அழகாக கொண்டு முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் ஆரம்பித்தது? பொருந்தாத சூழ்நிலைகளில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்மளுடைய எண்ணங்கள் வந்தாலும், பொருந்தாத எண்ணங்கள் வந்தாலும் நாம் அதில் வெளிப்படுத்தாமல் கண்ட்ரோலாக வார்த்தைகளாவோ செயலாவோ வெளிப்படாமல் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த துன்பம் தராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அந்த பொருந்தாத சூழ்நிலைகள் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு தந்தை 2 மகன் பார்த்தோம். ஒரே சூழ்நிலையில் வளர்ந்த 2 பேரும் எப்படி அழகாக ஒருத்தர் மோசமான பாதையை தேர்ந்தெடுத்தார், ஒருத்தர் அழகான பாதையை தேர்ந்தெடுத்து தன்னோட வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கிறார். அப்போ நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். நம் மனம் சரியாக இருந்தால் வாழ்க்கையே சரி பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது யோக மாயை அம்பிகையோட கதையை பார்த்தோம். கம்சன் தன்னை கொல்ற எண்ணத்தோடு அவங்களுடைய காலை பிடிச்சாலும் தன்னை சரணாகதி அடைஞ்சதாக நினச்சி அவங்கள மன்னிச்சாங்க. அப்போ நம்ம அம்மாவுடைய உதாரணங்கள் நிறையா பார்த்தோம். அப்போது சத்குருமார்களும் இறைவனும் தனக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கு கூட எந்த அளவுக்கு நல்லது செய்கிறாங்க. அப்போ நம்ம மனம் செம்மையாக இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமமாக செயல்பட முடியும் நல்லத்தனத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்தது நம்மளுடைய வாசனைகளை அம்மா எப்படி மாற்றி வைக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த கோபக்கார கணவன் தன்னுடைய மனைவியை திட்டிகிட்டே இருக்கும்போது அம்மா அவருடைய மனநிலையை எப்படி மாற்றினாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். நம்மளுடைய வாசனைகளை அம்மா எப்படியெல்லாம் மாற்றுவாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணோம். முடியாத விஷயத்தில் அம்மா வாசனைகளை மாற்றி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்தது தன்னுடைய மனைவியையும் மகனையும் இழந்தவருடைய கதையை பார்த்தோம். அடுத்தது பூகம்பத்தால் தன்னுடைய உடைமைகளை இழந்த கிராம மக்களுடைய கதையை பார்த்தோம். ஸோ அடுத்தது அம்மா 3 கிராமங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கிராம தலைவர் அம்மாவுடைய ஆசிரமத்தை சுற்றி இருக்க கிராமங்கள் சுனாமியால் பாதிக்கப்படும் போது பதிலுக்கு அங்கேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 9 பேரை கூட்டிகிட்டு ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். ஸோ அடுத்தது அம்மாவுடைய பக்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு இறங்கி போர்க்காலத்தில் அவருடைய நாட்டில் ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இல்லையா. அப்போது தன்னுடைய மனநிலையை செம்மையாக வைக்கும்போது நாம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமமாக இந்த சமுதாயத்தில் நல்லது செய்ய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாம் ரியாக்ட் பண்ணாமல் இருக்குது. அந்த ஸ்டெப்பை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகும்போது தனக்கு கெடுதலே செய்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் நல்லது செய்ய முடியும், எந்த அளவுக்கு நாம் மாற முடியும், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமமாக நம்மளால் நல்லத்தனமாக நடந்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் இதெல்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம பிரித்து பார்த்தோம்னா இந்த கண்டினியூவேஷன் வராது. நான் அம்மாக்கிட்டே நடுவில் டைஸ் போட்டு கேட்டேன், அம்மா வீடியோ ரொம்ப லாங்காக போதுமான, பரவாயில்ல நீ இதை கம்ப்ளீட்டாக முடியும்னு அம்மா திரும்ப சொன்னாங்க. 2 டைம்ஸ்க்கு சொன்னாங்க. அதனால தான் வீடியோ லாங்கானால பரவாயில்ல, இதை கம்ப்ளீட்டாக ஒரு முழுமையாக இருக்கும் இல்லையா, ஒரே சமயத்தில் இதை மொத்தமாக பேசும்போது தான். ஸோ அதனால தான் லாங் வீடியோவாக இருந்தாலும் அம்மா இதில் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு 3வது அத்தியாயம் பார்ப்போம். ஓகேங்களா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.